कृष्णो रक्षतु नो जगत्त्रय गुरुः कृष्णं नमस्याम्यहम्। कृष्णेनामरशत्रवो विनिगताः कृष्णाय तस्मै नमः। कृष्णादेव समुच्चितं जगदितं कृष्णस्य दासोऽस्म्यहम्। कृष्णे तिष्ठति सर्वमेतदखिलं हे कृष्ण संरक्ष माम्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। தருச்சந்தப்பொழில் தருவு தாரணியின் துயர் தீரா திருச்சந்த விருத்தம் செய்திருமழிசைப் பரன்வருமூர். கருச்சந்தும் காரகிலும் கமல் பூங்கும் மடனாரும் திருச்சந்தத்துடன் மருவு திருமழிசவலம்பதியே. உலகும் மழிசையும் உள்ளுணர்ந்து தம்மில் புலவர் புகழ்கோலால் தூக்க உலகு தன்னை வைத்தெடுத்த பக்கத்தும் மகாநீர் மழிசையே வைத்தெடுத்த பக்கம் வலிது. ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தார்ய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்களம். श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीर्नित्यमङ्गलम्. மண்ணு திருமழிசை மாடத் திருக்குருகூர் மின்னுபுகழ் வில்லிபுத்தூர் மேதினியில் நன்னறியோர் ஏய்ந்த பத்திசாரன் எழில்மாறன் பட்டர்பிரான் வாய்ந்துதித்த ஊறுகள் வகை என்பது சுவாமி மணவாள மாமுனிகளுடைய உபதேச ரத்தினமாலையிலே இருக்கக்கூடிய அற்புதமான பாசுரம். மண்ணு திருமழிசை மாடத் திருக்குருகூர் ஆழ்வார்கள் அவர்கள் அவதரித்த திவ்ய க்ஷேத்திரங்கள் அதை அடைவே அருளிச் செய்து வருகிறார் சுவாமி மணவாள மாமுனிகள். அதிலே திருமழிசை என்கிற அற்புதமான திவ்ய க்ஷேத்திரம் என்ன, இதற்கு மேலே மாடத் திருக்குருகூர் திருக்குருகூர் என்று கொண்டாடப்படக்கூடிய ஆழ்வார் திருநகரி என்ன, மின்னுபுகழ் வில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்ன, இந்த மூன்று திவதேசங்களிலேயும் அவதரித்த ஆழ்வார்கள் மூவர். திருமழிசையிலே பிறந்தவர் பக்திசாரர் என்று கொண்டாடப்படக்கூடியவர். இன்னும் பிரசித்தமாக அவரை சொல்ல வேண்டும் என்றால் திருமழிசை ஆழ்வார் என்று தெரிவிக்க வேண்டும். திருமழிசை ஆழ்வார் என்ன, ஆழ்வார் திருநகரிலே அவதரித்தார் சுவாமி நம்மாழ்வார். அதே போல் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே வந்து திருவவதாரம் செய்தார் ஸ்ரீ பட்டர்பிரான் என்கிற பெரியாழ்வார் என்று அற்புதமாக தெரிவிக்கிறார். அதிலே முதலிலே மண்ணு திருமழிசைன்னு கொண்டாடினார். ரொம்ப ஸ்ரீமத்வத்தோடே கூடினது, பெருமையோடே கூடினது இந்த திருமழிசை. இந்த திருமழிசைக்கு என்ன பெருமை என்றால், திருமழிசை ஆழ்வார் அவர் அவதரித்ததே இந்த ஊருக்கு பெருமை. இந்த ஊரிலே பிறந்தபடியாலேயே அவருக்கு திருமழிசை ஆழ்வார் என்று திருநாமம் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட ஆழ்வார் இந்த திவ்ய க்ஷேத்திரத்திலே திருவவதாரம் செய்தார். தையில் மகம் அந்த அற்புதமான நட்சத்திரத்திலே வந்து அவதரித்தார். அப்படிப்பட்ட ஆழ்வார் இந்த லோகத்திலே கிட்டத்தட்ட 4000 சம்பத்சரங்களுக்கு மேலே எழுந்தருளி இருந்தார். வரும் பல மதங்களிலே எல்லாம் புக்கு தெரிந்தார். எல்லாம் சமன் கற்றோம், சாக்கியம் கற்றோம் என்று ஜெயின மதம் என்ன, பௌத்தம் என்ன, அதற்கு மேலே மற்ற வேத குதிருஷ்ட மதங்கள் என்ன, வேத பாஹ்ய மதங்கள் என்ன, எல்லா மதங்களுக்குள்ளேயும் புக்கு தெரிந்தார் இந்த திருமழிசை ஆழ்வார். புக்கு தெரிந்து கடைசியிலே எம்பெருமானே அறப்பெரியவன், ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதேவதை, அவனுக்கு மேற்பட்ட தேவதை இல்லை என்பதை கண்டுகொண்டார் திருமழிசை ஆழ்வார். எம்பெருமானிடத்திலே விசேஷமான பிரீதி ஏற்பட்டது அவனுடைய கட்டாட்சத்தாலே. அவனுடைய குணங்களிலே ஈடுபட்டு அவனிடத்திலே இருக்கக்கூடிய பக்திக்கு போக்குவிட்டு இவர்
அருளி செய்த அற்புதமான 2 திவ்ய பிரபந்தங்கள் தான் திருச்சந்த விருத்தம் என்றும் நான்முகன் திருவந்தாதி என்றும் கொண்டாடப்படுகிறது. அற்புதமாக எம்பெருமானுடைய பரத்வம் இருக்கிறது. பெருமான் அறப்பெரியவன் என்பதை நிஷ்கர்ஷித்து காட்டுகிறார். அற்புதமாக தெள்ள தெளிய எடுத்து காட்டுகிறார் இந்த 2 திவ்ய பிரபந்தங்களிலே திருமிழிசை ஆழ்வார். அதிலே முதலிலே இருக்கக்கூடிய இந்த திருச்சந்த விருத்தம் அற்புதமான திவ்ய பிரபந்தம். இது 4000 முதலாயிரம் அதிலே அங்கமாக அமைந்திருக்கிறது. திருச்சந்த விருத்தம் அற்புதமான விருத்தத்திலே அற்புதமான ராகத்திலே பண்ணிலே அமைந்திருக்கக்கூடிய அத்தியாச்சரியமான திவ்ய பிரபந்தம். அந்த திவ்ய பிரபந்தத்தை தான் நாம் அனுபவித்து வருகிறோம் கடந்த சில தினங்களாக. இந்த திவ்ய பிரபந்த தாரா என்கிற அற்புதமான இந்த உபன்யாச மாலையினுடைய அங்கமாக பல வித்வான்கள் இந்த கோஷ்டியிலே பற்பல உபன்யாசங்களை அற்புதமாக அருளி செய்து வருகிறார்கள். முதல் தொடங்கி திருப்பல்லாண்டு தொடங்கி கண்ணினும் செலுத்தாம் தொடங்கி நாமும் நிச்சலும் இந்த கோஷ்டியிலே அனுபவித்து வருகிறோம். 4000 கிரமத்திலே வரிசையாக பாசுரங்களை எல்லாம் அத்தியாச்சரியமாக அனுபவித்து வருகிறோம். அந்த கிரமத்திலே இப்போது திருச்சந்த விருத்தத்தை நாம் அனுபவிக்க தொடங்கி இருக்கிறோம். அதிலே முதல் 30 பாசுரங்கள் அதை நேற்றைய தினம் அனுபவித்து தலை கட்டினோம். 21 30 பாசுரங்கள் வரைக்கும் அனுபவித்து தலை கட்டினோம். இனி இந்த கோஷ்டியிலே தொடர்ந்து இன்றைய தினம் 31வது பாசுரத்திலிருந்து 40வது பாசுரம் வரையில் அடியேனை விண்ணப்பிக்க வேண்டும் என்று பெரியோர்கள் நியமித்திருக்கிறார்கள். அதற்கு சேர இந்த உபன்யாச மாலையை அற்புதமாக நடத்தி வரக்கூடிய நம்முடைய சுவாமி ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபயவேதாந்த பிரவர்த்தகாச்சாரியராய் பரமஹம்ச பரிப்ராஜகாச்சாரியராய் எழுந்தருளி இருக்கும் எதிரி எதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி சுவாமியினுடைய திருவடி பலத்தை கொண்டு இந்த கோஷ்டியிலே யதா அவகாசம் யதா மதி விண்ணப்பிக்கலாம் என்று தொடங்குகிறேன். திருமிழிசை ஆழ்வார் நம்முடைய திருச்சந்த விருத்தத்திலே 30வது பாசுரம் வானகமும் மன்னகமும்னு தொடங்கக்கூடிய அற்புதமான பாசுரம். அந்த பாசுரத்திலே எம்பெருமான் இந்த லோகத்திலே பண்ணக்கூடிய அவதாரங்கள் என்ன, அப்படி அவதரிக்கக்கூடிய காலத்திலே இந்த லோகத்திலே இருக்கக்கூடியவர்களை எல்லாம் எப்படி ரட்சிக்கிறான் எம்பெருமான், எல்லோரையும் எப்படி காக்கிறான், ஊனகம் புகத்தெறிந்த கொத்தவில்லி அல்லையே என்று ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் பிறந்து எல்லோரையும் எப்படி ரட்சிக்கிறான் என்பதை காட்டி கொடுத்தார். அப்படி பிறந்த எம்பெருமான் இப்படி அவதாரங்கள்லாம் பண்றானே, பலபடியா வந்து பிறக்கிறானே, பிறக்கிறபடியாலே அடியார்களுக்கு அவன் செய்யக்கூடிய உபகாரம் என்ன, அடியார்களுக்கு ஒரு பெரிய உபகாரத்தை செய்து கொடுக்கிறான். பெரிய ஒரு காரியம் அடியார்களுக்காக செய்கிறான் எம்பெருமான். அவனை பற்றினவர்களுக்காக அவன் செய்யக்கூடியது என்ன என்பதிலேதான் ஈடுபடுகிறார் திருமிழிசை ஆழ்வார். பற்றினவர்களுக்காக எப்படிப்பட்ட காரியம் பண்ணுகிறான் என்பதிலே ஈடுபட்டு அதிலே நோக்காக பாடக்கூடிய பாசுரம்தான் அத்தியாச்சரியமான பாசுரம் 31வது பாசுரம். காலனேமி காலனே கணக்கிலாத கீர்த்தியாய் ஞாலமேழு முண்டு பண்டோர் பாலனாய பண்பனே வேலவேவவில் வளைத்த வெல்ஜினத்த வீரனின் பாலனாய பத்தர் சித்த முத்தி செய்யும் மூர்த்தியே. அற்புதமான பாசுரம். காலனேமி காலனே கணக்கிலாத கீர்த்தியாய். பெருமானே நீ எப்படி இருக்கிற என்றால் நின் பாலராய பத்தர் சித்த முத்தி செய்யும் மூர்த்தியே. நின் பாலராய கடைசி வரியினுடைய அர்த்தம் அறிந்து கொண்டால் இந்த பாசுரம் முழுவதும் எதற்காக அவதரிக்கிறது என்பது புரியும். எம்பெருமானை பற்றி இருக்கக்கூடிய அடியார்கள் இருக்காளே, பெருமானே உன்னை நிறைய பேர் வந்து பத்தி இருக்கா, அப்படி பத்தி உன்னையே சார்ந்து இருக்கக்கூடிய அடியார்கள், அப்படிப்பட்ட அடியார்களுடைய பத்தர் சித்தம் அவர்களுடைய நெஞ்சிருக்கிறதே, அவர்களுடைய நெஞ்சை நீ கொள்ள கொள்ளுகிறாய். அப்படி கொள்ள கொள்ளுவதற்கு எதெல்லாம் உபலட்சணமா இருக்கு, எந்தெந்த காரியங்களெல்லாம் நீ செய்து காட்டுகிறாய், அந்த காரியங்களெல்லாம் அவர்கள் உன்னை பற்றுவதற்கு ஹேதுவாக இருக்கிறது. அவர்களுடைய நெஞ்சு உன் விஷயத்திலேயே ஈடுபடுவதற்கு தகுந்ததாக இருக்கிறது என்பதையெல்லாம் தெரிவிக்கிறார். அடைவே இந்த பாசுரத்தில முதல்ல இருந்து தொடங்கி தெரிவிக்கிறார் திருமிழிசை ஆழ்வார். காலனேமி காலனே. பெருமானே நீ எப்படி இருக்க தெரியுமா? காலனேமி என்று ஒரு அசுரன் இருந்தான். காலனேமின்ற அசுரனுக்கு நீ காலனாக இருக்கிறாய், நீ அவனுக்கு யமனாக இருக்கிறாய், அவனுடைய காலத்தை முடிப்பவனாக இருக்கிறாய் என்று ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். யார் இந்த காலநேமி சுவாமி? நான் காலநேமி என்பவன் ராவணனுடைய மாமாவாக இருக்கக்கூடியவன். அசுர பிரகிருதியாக இருந்தான். எம்பெருமானிடத்தே எந்த துவேஷம் இருந்தது, தேவதைகளிடத்திலே துவேஷம் இருந்தது. இப்படி இருந்த இந்த காலநேமின்றவன் தாரகாசுரன் என்பவனுக்கு படை தளபதியாக இருந்தான். இந்த காலநேமி தாரகாசுரன்றவன்
அவன் நிறைய தபஸெல்லாம் பண்ணான். பிரம்மாவை நோக்கி நிறைய தபஸ்களை பண்ணான். பல வருடங்கள் தவம் இருந்தான். தவம் இருந்த காலத்துல பிரம்மா வந்தார். இப்பவும் பிரம்மாவுக்கு இதே வேலை தான். அசுராள்லாம் தபஸ் பண்ணுவார். வருவார் பிரம்மா வருவார். நான் இவர்களுக்கு இந்த வரத்தை கொடுத்தால் பிற்பாடு என்ன ஆகும், அது நமக்கே பாதகமா வந்து முடியுமா, அதெல்லாம் யோசிக்க மாட்டேன். வரம் கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கு, அவளும் தபஸ் பண்றா, அதனால வரத்தை கொடுத்துடுவேன். இதே போல வந்தார். என்ன வேணும்னு கேட்டார் இந்த தாரகாசுரன் இடத்துல. அப்பொழுது அந்த அசுரன் தெரிவித்தான், போலே இந்த லோகத்திலே யாருமே எனக்கு நிகராக இருக்கக்கூடாது, யாராலும் என்னை ஜெயிக்க முடியாது, அப்படிப்பட்ட சக்தி வேணும் அப்படின்னு தெரிவித்தான். தெரிவித்தவாறே பார்த்தார் பிரம்மா. பார்த்தார், சரி தரேன் அப்படின்னு. இன்னொரு வரம் வேண்டும் தெரிவித்தான் அந்த தாரகாசுரன். ருத்ரனுடைய பிள்ளை அவன் மட்டும்தான் என்னை கொல்ல முடியும். ருத்ரனுடைய பிள்ளையை தவிர வேறு யாராலும் என்னை கொல்ல முடியாது. ருத்ரனுடைய பிள்ளையை தவிர வேற யாருமே என்னை கொல்ல முடியாது. இப்படி நீ வரம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு. ஏன் கேட்டான் அப்படின்னா, ரொம்ப சாமர்த்தியமாக கேட்டான் இந்த தாரகாசுரன். ஏன்னா ருத்ரனுக்கு பிள்ளையே கிடையாது. அந்த சமயத்துல சுப்பிரமணியன் பிறக்கவில்லை. சுப்பிரமணியன் பிறக்கல, அதனால ருத்ரனுக்கு இன்னொரு பிள்ளை என்பதே கிடையாது. அதை பார்த்தான் தாரகாசுரன். ருத்ரனுக்கு பிள்ளை இல்லை, அதுவும் ருத்ரனும் நன்னா தபஸ் பண்ணிட்டே இருக்கார். சடைய முடிஞ்சான்னா ருத்ரன் சடைய அவுக்கிற மாதிரி தெரியல. எப்ப பார்த்தாலும் ஒரே கோபம். பாத்துக்காரி கிட்ட வந்தாலே எரிஞ்செறிந்து விழற. நன்னா திட்டிட்டு எப்பொழுதும் தபஸ் பண்ணிட்டே இருக்கார் இந்த ருத்ரன். இவருக்கு எங்கன்னா புள்ள பிறக்க போடுது, குழந்தையும் பிறக்காது, ஒன்றும் பிறக்காது. கடைசி வரைக்கும் இப்படியே தபஸ் பண்ணிட்டே தான் இருக்க போறான். ஆனா ருத்ரனுக்கு ஏது பிள்ளை பிறக்க போடுது? ஒரு காலத்திலையும் பிறக்காது. ஆனா ருத்ரனுக்கு பிள்ளை பிறந்தால் அவன் தான் என்னை கொல்ல முடியும். இன்னும் வரம் வாங்கிடுவோம். சாவே இல்லைன்னு வரம் வாங்க முடியாது. ஏன்னா அதே போலத்தான் வரம் வாங்கணும்னு நினைத்தான் ஹிரண்யகசிபு. எனக்கு சாவே ஏற்படக்கூடாது அப்படின்னு வரம் வாங்கணும்னு நினைச்சான். கடைசிய அப்படிலாம் கொடுக்க முடியாதுப்பா, இந்த லோகத்துல பிறந்தால் மரணம் என்பது நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டார் பிரம்மா. அதனால அவன் வேற வரங்களை எல்லாம் கேட்டான். நாமும் அதை போல மரணமே கூடாதுன்னு கேட்டா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவார் பிரம்மா. அதனால இப்படி ஒரு வரத்தை கேட்டுடுவோம். எனக்கு மரணம்னா ருத்ரனுடைய பிள்ளையாலத்தான் வரணும் அப்படின்னு கேட்டுடுவோம். அவருக்கு பிள்ளை பிறந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு நினைத்தான் தாரகாசுரன். பிள்ளைனாலத்தான் வேணும்னு கேட்டான். பொழுது பார்த்தார் பிரம்மா. சரின்னு கொடுத்துட்டார். கொடுத்தா அந்த தாரகாசுரனா இந்த பலம் ஏற்பட்டது. எல்லா தேவதைகளையும் விரட்டினான். 3 லோகத்துக்கும் நான் தான் தலைவன் அப்படின்னு தெரிவித்தான். எந்த சக்தியோட கூடியிருந்தான் அந்த தாரகாசுரன். அதனால என்ன ஆச்சுன்னா, யாராலையும் அவனிடத்துல நெருங்கவே முடியவில்லை, யாராலையும் கொல்ல முடியவில்லை. அப்பொழுது எல்லோரும் பார்த்தார்கள், இந்த ருத்ரன் இவனுக்கு எப்படியாவது பிள்ளை பிறக்கணுமே, என்ன பண்றதுன்னு நினைத்தார்கள். மன்மதனை அழைத்தார்கள். மன்மதன் அவன் தான் 5 பானத்தை வைத்துக் கொண்டிருக்கிறான். எல்லோருக்கும் ஒரு ஆணுக்கு பெண்ணிடத்திலேயோ அல்லது பெண்ணுக்கு ஆணிடத்திலேயோ ஆசையை விளைக்கணும்னா அதுக்காகத்தான் பானம் வச்சுட்டு இருக்கான் மன்மதன். எல்லாம் விபரீதமான ஆசைகள், அதையெல்லாம் தூண்டுவதற்காக பானத்தை வைத்துக் கொண்டிருக்கிறான். அல்ல மன்மதனை வைத்து ஏதாவது காரியம் பண்ணுவா அப்படின்னு தெரிவித்தான். தெரிவித்தவாறே மன்மதனும் வந்தா தன்னுடைய புஷ்ப பானங்கள் அதாலே ருத்ரனையே அடித்தான். குறி வைத்து அடித்து ருத்ரனை எப்படியாவது நம் பானத்துக்கு ஈடாக ஆக்கி விடலாம். அவருக்கு காமத்தை தூண்ட வேண்டும், ஆசை ஏற்படணும். யார் மேலே? பார்வதி மேலே. ஆசை ஏற்பட்டால் தானே குழந்தை பிறகும். குழந்தை பிறந்தால் தானே அதாவது இந்த தாரகாசுரனை கொல்ல முடியும். இல்லைன்னா எப்படி கொல்லறது நினைத்தான். அவ்விடத்திலே மன்மதனும் மற்ற தேவதைகள் இல்ல மன்மதன் அனுப்பினா, மன்மதனும் ருத்ரன் தபஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அவனை பானத்தாலே அடித்தான். அடித்தால் ருத்ரனுக்கு விபரீதமான ஆசைகள், பார்வதியின் இடத்துல ஆசைகள்லாம் உள்ள தூண்ட ஆரம்பிச்சது. எல்லாம் ஆசைகள்லாம் வந்த உடனே பார்த்தான் ருத்ரன், நடாது நாம் தபஸ்ல இருக்கும்போது இதை போல எல்லாம் ஆசை வராதே நமக்கு. எல்லாம் இந்திரியங்களை எல்லாம் நம்ம கட்டுக்குள்ள வைத்து தானே தபஸ் பண்ணுவோம், ஏன் இதை போல எல்லாம் ஆசை வருது அப்படின்னு மனக்கண்ணாலே பார்த்தான் சிவபெருமான். பார்த்த காலத்திலே அறிந்து கொண்டான், ஓஹோ மன்மதன் இருக்கான், அம்பாலே நம்ம அடிக்கிறான், அதனால தான் இதை போல ஆசை வருது நினைத்தான். ருத்ரன் தன்னுடைய நெத்திக்கண்ணை திறந்தான். திறந்து அந்த மன்மதன் இருக்கானே அவனை எரிச்சு அப்படியே ஒரு பிடி சாம்பலாக்கிட்டான். எரித்தான். அவ்விடத்திலே பிற்பாடு பார்த்தான் ருத்ரன். பார்த்தான் ருத்ரனோ தொடர்ந்து தபஸ் பண்ணிட்டே இருந்தான். பொழுது பார்வதி அவள் நிறைய தபஸையெல்லாம் செய்ய தொடங்கினாள். ருத்ரனை குறித்து மற்ற தேவதைகள்லாம் வந்து சொன்னான், உன்னுடைய பிள்ளை அவன் தான் எப்படியாவது கொல்ல வேண்டும் அந்த தாரகாசுரனை சொல்ல. அவளும் நிறைய தபஸையெல்லாம் பண்ணாள். கடைசியில ருத்ரன் அவளுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தான். அவளுக்கு பிள்ளையாக பிறந்தவன் தான் சுப்பிரமணியன் பார்க்கிறோம். சுப்பிரமணியன் பிறந்தான், வளர்ந்தான். அவனும் வளர்ந்து இந்த தாரகாசுரனை கொல்ல வேண்டும்னு பெரிய யுத்தத்துக்கு வந்தான். எல்லா தேவதைகள் அவர்களை எல்லாம் படையாக திரட்டி கொண்டான். அவர்களுக்கெல்லாம் படை தளபதி, சீஃப் கமாண்டர்
ஆங்கிலத்தில் சொல்றோமே, யார் அதுன்னா சுப்பிரமணியன் தான் தளபதியாக இருக்கிறான். எல்லாரும் யுத்தத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். யுத்தத்துல அந்த பக்கம் அசுரர்கள் அவர்கள் எல்லோரும் யுத்தத்துக்கு வந்தார்கள். அவ்விடத்திலேதான் வந்து நின்றான் காலநேமி. இந்த அசுரர்கள் தாரகாசுரன் அவனுடைய சேனை இருக்கிறதே, அந்த சேனைக்கு படைத்தளபதியாக இருக்கக்கூடியவன் காலநேமி. அதனால அவனும் வந்தான். பெரிய யுத்தம். இந்த யுத்தத்துல இந்த காலநேமின்றவனுக்கு 100 கைகள். இந்த 100 கைகளோட அபாரமாக யுத்தம் பண்ணுகிறான். பெரிய மலைகள் என்ன அதையெல்லாம் தூக்கி போடுறான். போட்டு அபாரமான யுத்தம். யுத்தத்துல தேவதைகள்லாம் பொசுங்கி போனார்கள். அவ்விடத்திலே காட்டு தீ அது பரவித்துன்னா காடு எப்படி பொசுங்குமோ அதை போல தேவதைகள் எல்லோரும் அவ்விடத்திலே பொசுங்கி போனார்கள். எல்லாரும் அழிஞ்சுட்டான். தேவதைகள் பாதி சேனையை காணும். அதுக்குள்ள அசுரர்கள் எல்லாரையும் கொண்டுட்டா. அதுவும் காலநேமி எல்லோரையும் அழித்தான். அப்பொழுது பார்த்தார்கள் தேவதைகள், ஒன்றும் பண்ண முடியல. அப்பொழுது வந்தார்கள், எம்பெருமான் காலில் வந்து விழுந்தார்கள். ஸ்ரீமன் நாராயணன் காலில் வந்து விழுந்தா. அதை போல இந்த காலநேமின்றவன் ரொம்ப இம்சை பண்றான். அவனை தேவரீர் தான் முடித்து கொடுக்க வேண்டும், தேவரீர் தான் கொல்ல வேண்டும்னு, எங்களை எல்லாம் ரட்சிக்க வேண்டும்னு காலில் வந்து விழுந்தார்கள் தேவதைகள் ஸ்ரீமன் நாராயணனுடைய காலிலே. எழுந்திருந்தான் ஸ்ரீமன் நாராயணன். அவன் வந்து சேர்ந்தான் அவ்விடத்திலே. கருடனின் மேலே ஏறிக்கொண்டான். ஏறிக்கொண்டு கருடாரூடனாக வந்தான். வந்து அவன் பெரிய யுத்தம் செய்ய தொடங்கினான் காலநேமியோட கூட. காலநேமி அவனும் நிறைய ஆயுதங்கள் அதையெல்லாம் அஸ்திர சஸ்திரங்களை எல்லாம் ஏவினான். தகாத வார்த்தைகளை எல்லாம் பேசினான். எம்பெருமானை பார்த்து அம்புகளாலே அடித்தான் அவ்விடத்தில். கடைசியில என்ன பண்ணான் பெருமானோ? அதற்கு பிரதிபானம் வில்லை பூட்டினான். வில்லை பூட்டி அம்புகளை அடித்து வந்தான் இந்த காலநேமியின் மேலே ஸ்ரீமன் நாராயணன். அடித்து வந்த காலத்திலே கடைசியில இந்த காலநேமின்றவன் பெரிய ஒரு கதை அதை தூக்கி எறிந்தான். அந்த கதையானது வந்தது. வந்து கருடனுடைய தலை இருக்கிறதே அந்த தலையில அடிச்சது. கதையை தூக்கி எம்பெருமானை நோக்கி விடவில்லை. காலநேமி என்ன பண்ணான்னா கருடனை தூக்கி அனுப்பினான். கருடன் மேலே வந்து அடித்தது அந்த கதையானது. எப்பொழுது கருடன் மேலே இந்த கதை பட்டதோ அபாரமான கோபம் ஏற்பட்டது எம்பெருமானுக்கு. ஸ்ரீமன் நாராயணனுக்கு. பார்த்தான். உடனே சக்கரத்தை அனுப்பினான். இதுக்கு மேல முடியாது, இவனை கொன்றுவிட வேண்டும்னு சக்கராயுதத்தை விட்டான் பெருமான். நினைத்தான். நினைத்தவாறே கருதுமிடம் பொருது கை நின்ன சக்கரத்தன். எம்பெருமான் என்ன நினைக்கிறான்றது தெரிந்தவனாயாலே சக்கரத்தாழ்வார். ஒரு உடனே புறப்பட்டான். பெருமான் கையிலிருந்து நேர போனான். அந்த காலநேமியுடைய தலையை சீவினான். தலையை அறுத்துட்டு திரும்பி வந்துட்டான். வந்தான். எம்பெருமானுடைய கையிலே வந்து அமர்ந்தான் என்று அற்புதமான விற்த்தாந்தம் பார்க்கிறோம். அல்லது இதை போல சில புராணங்களிலே இப்படி விற்த்தாந்தம் கிடைக்கிறது. மற்றும் சில சில புராணங்கள் என்ன சொல்றது? இந்த காலநேமி என்ன பண்ணான்? எம்பெருமானையும் கருடனையும் சேர்த்து முழுங்கிவிட்டான். யுத்தத்துல பண்ணும்போது பெரிய சக்தி. அதில் 2 பேரும் காலநேமியினுடைய வயிற்றுக்குள்ளே சென்றார்கள். வயிற்றுக்குள்ளே சென்றவாறே எம்பெருமான் சக்கரத்தாலே அவனுடைய வயிற்றை அறுத்தான். கிழித்து கொண்டு கருடாழ்வானோட வெளியிலே வந்து சேர்ந்தான். அவ்விடத்திலே அக்காலநேமியை முடித்தான் என்பதுதான் அற்புதமான விற்த்தாந்தமாக. தாரகாசுர யுத்தமே ஜெயித்தது எதனாலே? எம்பெருமான் வந்து காலநேமியை முடித்தபடியாலே என்று புராணங்கள்லாம் அற்புதமாக கொண்டாடுகிறது. அப்படி எம்பெருமான் வந்தான், காலநேமியை கொன்றான். காலநேமிக்கு காரணானான் எம்பெருமான் பார்க்கிறோம். பிற்பாடு சுப்பிரமணியன் யுத்தத்தை செய்தான், தாரகாசுரனை முடித்தான் என்பதுதான் அவ்விடத்துல விற்த்தாந்தம். அது நிற்க எம்பெருமான் இப்படி காலநேமியை கொன்றான். காலநேமி காலனே. இது எதுக்காக இப்ப சொல்ற? நான் எம்பெருமானே, எப்படி நீ காலநேமியை கொன்றாயோ அதை போல நீ என்ன செய்கிறாய்னா, அடியார்கள் அவர்கள் உன்னை ஆசிரியிப்பதற்குண்டான விரோதிகள் இருக்கிறதே அதையெல்லாம் போக்கி விடுகிறாய். எம்பெருமானை நாம் பற்றுவதற்கு எதெல்லாம் தடை பண்றதோ, எது தடை பண்றது சுவாமி? நம்ம பாபம் தான். எவ்வளவு பாபம் பண்ணியிருக்கோம். கீழ் ஜென்மங்கள் எல்லாம் நிறைய பாபங்கள் செய்திருக்கிறோம். இந்த பாவம் எல்லாம் என்ன பண்றதுன்னா எம்பெருமானை சென்று பற்ற விடாமல் தடுக்கிறது. எல்லாம் சத்துவகுணம் வரவிடாமல், ரஜோகுணம் என்ன தமோகுணம் என்ன இதெல்லாம் வரும்படியாக பண்ணுகிறது. பண்ணி எம்பெருமானை பற்ற விடாமல் தடுக்கிறது இந்த பாபங்கள் எல்லாம். அதையெல்லாம் எம்பெருமான் போக்குகிறான். எல்லாம் இந்த பாபத்தை எல்லாம் போகுகிறான் எம்பெருமான். எப்படி காலநேமியை முடித்தான் அதை போல என்று அற்புதமாக எடுத்து காட்டுகிறார். காலநேமி காலனே கணக்கிலாத கீர்த்தியாய். அதற்கு மேல என்னன்னா, கணக்கிலாத கீர்த்தியாய் நிறைய குணங்களோடே கூடியிருக்கிறான் எம்பெருமானை. யாராவது வந்து முதல்ல பற்றணும்னா என்ன பண்ணணும்னா அவர்களுடைய விரோதிகளை எல்லாம் போகணும். விரோதிகளை எல்லாம் போக்கி பிற்பாடு அவர்கள் பற்றுவதற்கேதுவாக குணங்களோடே கூடியிருக்கணும். அவர்கள் பற்றுவதற்கு தகுதியாக நிறைய நீர்மை குணங்கள் இருக்கிறது. கணக்கிலாத
எண்ணிக்கையே இல்லாத குணங்கள். எவ்வளவு குணம், எவ்வளவு குணம்! வாத்சல்யம் என்ன, சௌஷீல்யம் என்ன, சௌலபியம் என்ன, எல்லா குணங்கள், தயை என்ன, கிருபை என்ன, எவ்வளவு குணங்கள், எவ்வளவு குணங்கள்! இதெல்லாம் எப்படி இருக்குன்னா பற்றுவதற்கு தகுதியாக இருக்கிறது. புதமா தெரிவிக்கிறார். மூக்ஷப்படுகிற பிள்ளரோகாச்சாரியர் கொண்டாடுகிறார். குற்றம் கண்டு வெறுவாமைக்கு வாத்சல்யம், காரியம் செய்யுமென்னு துணிகைக்கு சுவாமித்வம், சுவாமித்வம் கண்டு அகராமைக்கு சௌஷீல்யம், கண்டு பற்றுகைக்கு சௌலபியம். அற்புதமான சூத்திரம் அவ்விடத்தில். குற்றம் கண்டு வெறுவாமைக்கு வாத்சல்யம். அடியார்கள் காலில் விழக்கூடிய காலத்துல, ஐயோ நாம இவ்வளவு பாபம் பண்ணியிருக்கோமே, போய் எம்பெருமான் காலில் விழலாமா, விழுந்தா அவன் சேர்த்துப்பானா என்று நினைத்து வெறுவி அவர்கள் விலகிச் செல்லாமல் இருப்பதற்குத்தான் எம்பெருமான் என்ன பண்றான்னா வாத்சல்யம் குணத்தோடே கூடியிருக்கிறான். வாத்சல்யம் தான் என்ன, எப்படிப்பட்ட பாபம் பண்ணி இருந்தாலும் அந்த பாபத்தையே போக்கியமாக கொள்ளுகிறான். தனக்கு குன்றனைய குற்றம் செய்யலும் குணம் கொள்ளும் என்றார். முதல் திருவந்தாதியிலே பொய்கை ஆழ்வார் என்ன குணம் பண்ணியிருக்காலும், என்ன பாபம் பண்ணி இருந்தாலும் அந்த பாபத்தையே தனக்கு குணமாக கொள்ளுகிறான் எம்பெருமான். இது அவனுக்கு குணமா இருக்கு. அதுக்கு மேல என்னன்னா அந்த காரியம் பண்ணுவானா எம்பெருமான்? காரியம் பண்ணுவானா? எனக்கு சக்தி இருக்கா, திறமை இருக்கா? இவ்வளவு நம்ம பாபம்லாம் பண்ணி வச்சிருக்கோமே, இந்த பாபத்தை எல்லாம் போக்குவானா நினைத்தால் அதற்குத்தான் சுவாமித்வத்தோட கூடியிருக்கிறான். காரியம் செய்யுமென்னு துணிகைக்கு சுவாமித்வம். எல்லா லோகத்துக்கும் தலைவன்னா காரியம் பண்ணுவான். போனா கட்டாயம் காரியம் பண்ணாமல் இருக்க மாட்டான், காரியம் பண்ணுவான் என்று தெரிகைக்காக சுவாமித்வத்தோட கூடியிருக்கிறான் எம்பெருமான். சுவாமித்வம் இருந்தால் போருமா? சுவாமித்வம் கண்டு அகலாமைக்கு சௌஷீல்யம். எம்பெருமான் ரொம்ப பெரியவன்பா. எல்லா லோகம் 17 14 லோகத்துக்கும் தலைவனா இருக்கிறான் எம்பெருமான். எல்லா அண்டங்களுக்கெல்லாம் தலைவனா இருக்கான். அப்படின்னா நமக்கு போய் காரியம் பண்ணுவானா? எவ்வளவு தாழ்ந்தவர்கள் நாம் எல்லோரும், நமக்கு காரியம் பண்ணுவானா என்று நினைத்து அகன்று போக வேண்டாம். அதுக்குத்தான் எப்படி இருக்கான்னா சௌஷீல்யம் என்கிற குணத்தோட கூடியிருக்கிறான். நீர்மை குணத்தோட கூடியிருக்கிறான். சௌஷீல்யம்னா என்ன? பெரியவன் சிறியவனோட நெஞ்சிலே எந்த ஒரு கள்ளம் கபடம் இல்லாமல் கலந்து பரிமாறுவது இருக்கிறதே, அதற்குத்தான் சௌஷீல்யம்னு பேர். நீரை போலே கலந்து பரிமாறுவது. தண்ணீர் எப்படி விட்டா எப்படி கலகிறது? தண்ணீரை எதுல விட்டாலும் கலந்து விடுறது இல்லையா? பால்ல விட்டா கலக்கிறது, குழம்புல விட்டா கலக்கிறது, எதுல விட்டாலும் கலந்து விடுறது தண்ணீரானது. அதை போலே கலக்கக்கூடியவன் எம்பெருமான். தாழ்ந்தவர்களோட நெஞ்சிலே ஒரு கபடமும் இல்லாமல் கலக்கக்கூடியவன். அந்த சௌஷீல்யம் இருக்கு. சரி, சௌஷீல்யம் எல்லாம் இருக்கு சுவாமி, பெருமானுக்கு எல்லா குணமும் இருக்கு, எப்படி பத்தாருது? அதுக்குதான் சௌலபியம் இருக்கு. கண்டு பற்றுகைக்கு சௌலபியம். பரமசுலபனாக அல்லவா இருக்கிறான் எம்பெருமான். பார்த்த இடங்களிலே எல்லாம் கோயில் கொண்டு எழுந்தருளி இருக்கிறான். என்ன சௌலபியம், என்ன சௌலபியம்! பரமபதத்திலே இருந்தான்னா பற்ற முடியாது. அதற்குத்தானே அடியார்கள் பார்க்கும்படியாக அவதரிக்கிறான் எம்பெருமான். அவதாரங்களை செய்கிறான். அர்ச்சாவதாரமா எழுந்தருளி இருக்கான். இப்படி பற்ற முடியும். இப்படி எவ்வளவு குணங்கள் சௌலபியத்தை காட்டுகிறது. இப்படி வாத்சல்யம் என்ன, சுவாமித்துவம் என்ன, சௌஷீல்யம் என்ன, சௌலபியம் என்ன, இப்படி எவ்வளவு தயை என்ன, கிருபை என்ன, இந்த குணங்கள் எல்லாம் இருக்கே. இதெல்லாம் ஆශ්‍රயன வேளையிலே பற்றக்கூடிய அடியார்கள் அவர்கள் சுலபமாக பற்றுவதற்கு, அவர்கள் வாழ்ந்து போகலாம்படியாக, அவர்களை வாழ்விக்கும்படியாக இருக்கிறது இந்த குணங்கள் எல்லாம். அவர்களுக்கு உபகரிக்கிறான் எம்பெருமான். இந்த குணங்களை கொண்டு அவர்கள் வாழ்ந்து போகும்படியாக செய்கிறான். முதல்ல அவர்கள் வருவதற்கு முன்பு அவர்களை வரவிடாமல், எம்பெருமான் காலிலே வரவிடாமல் தடுக்கக்கூடிய பாபங்களை எல்லாம் காலநேமியை போக்குகிறா போலே அழிக்கிறான் எம்பெருமான். அப்படி காலில் விடக்கூடிய காலத்திலே பற்றி கொள்வதற்கு குணங்களோடே கூடியிருக்கிறான் எம்பெருமான். ஆச்சரியமான குணங்களோடே கூடியிருக்கிறான். அதைத்தான் கணக்கிலாத கீர்த்தியாய் கொண்டாடினார். கணக்கிலாத கீர்த்தியாய் ஞாலமேழு முண்டு பண்டோர் பாலநாய பண்பனே. அதுக்கு மேல என்ன? அற்புதமான சக்தியோடே கூடியிருக்கிறான். ஞாலமேழு முண்டு, ஞாலமேழும் 7 ஞாலங்களையும் உண்டான். 7 ஞாலம்னு சொன்னது பூமி. இந்த பூமி எப்படி இருக்கிறதுன்னா 7ஆக இருக்கிறது. 7 தீபங்களை உள்ளடக்கியதாக இருக்கக்கூடியது இந்த பூமி. ஜம்பூ தீபம்னு பார்க்கிறோம். தீபம்னா ஐலாண்டுன்னு அர்த்தம். ஜம்பூ தீபம் போலே ஸ்வேத தீபம் போல நிறைய தீபங்கள் இருக்கிறது. ஐலாண்ட் நிறைய இருக்கு. 7 தீபங்கள் இருக்கிறது இந்த பூமியில. 7 கடல்களாலே சூழப்பட்டிருக்கிறது இந்த 7 தீபங்கள். அப்படிப்பட்ட இந்த சப்த சாகரங்கள், அதாலே சூழப்பட்ட சப்த தீபங்கள், அதை உடைத்தான பூமி. பூமின்னு சொன்னது 3 லோகத்துக்கும் உபலட்சணம். பூமி என்றது பூ, புவஹா, சுஹா சொல்லக்கூடிய 3 லோகத்துக்கும் உபலட்சணமா இருக்கு. இந்த 3 லோகத்தையும் தான் வயிற்றிலே வைத்து லட்சித்தானம் பெருமான். சிறிய ஆரந்தளிரில் படுத்துனார். ஆளிலையிலே படுத்துக்கொண்டான். படுத்துக்கொண்டு என்ன பண்ணான்னா 3 லோகத்தையும் வயிற்றிலே வைத்தான்.
அற்புதம்! எத்தனோண்டு வடிவு, சின்ன முகில் விரியாத ஆழம் தளிர். ஆலை இலைன்னு கூட நம்முடைய பூர்வர்கள் சொல்றது இல்லை, ஆழம் தளிர். என்ன அது முகில் விரியல நன்னா விரிய கூட இல்லை, அப்படி சின்னதா இருக்கு. அப்படிப்பட்ட ஆழம் தளிர்ல அந்த ஆளிலே காட்டிலும் சிறிய வடிவு. சிறிய வடிவு எடுத்துன்னா சிறிய வடிவு எடுத்துண்டு அப்படி காலை வாயில வைத்துக்கொண்டு அற்புதமா படுத்துட்டு இருந்தான். படுத்துட்டு இருந்தவன் என்ன பண்ணான்னா எல்லா லோகத்தையும் வயிற்றுல வச்சுட்டான். என்ன ஆச்சரியம்! வெள்ள இருந்தது, லோகங்கள் எல்லாம் இருக்கே. வந்தார் மார்க்கண்டே என்ற முனிவர். அவர் இந்த ஆளிலையில எம்பெருமான் படுத்துண்டு எப்படி பிரளய காலத்திலே லோகத்தை எல்லாம் ரட்சிக்கிறான்றதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டார் மார்க்கண்டேயர். அதனாலே அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் ஒரு சமயம் எம்பெருமானிடத்துல பிரார்த்தித்தார், எம்பெருமானே, நான் இதை போல பிரளய ஜலத்துல மிதந்துண்டு வரணும், எப்படி லோகத்தை எல்லாம் புஜிக்கிறாய்ன்றதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். பெருமான் சரி அப்படின்னா வரம் கொடுத்தான் அவருக்கு. இந்த மார்க்கண்டேயர் அவரும் பிரளயத்துல மிதந்துண்டு வரார், பிரளய ஜலத்துல மிதந்துண்டு வரார். எல்லா லோகங்களும் வந்தது, அந்த 3 லோகங்களும் வந்தது. அதெல்லாம் என்ன ஆச்சுன்னா வெளியில பெருசு பெருசா இருக்கக்கூடிய லோகங்கள் எல்லாம் வந்து எம்பெருமான் அவனுடைய வாய் இருக்கு, எம்பெருமான் படுத்துட்டு இருந்தான், அவனுடைய வாய்க்குள்ள எல்லாம் போயிடுது. பார்த்தார், என்னடா அது இவ்வளவு சின்ன வடிவுக்குள்ள போறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது மார்க்கண்டேயர் இருக்காரு, இவரும் உள்ள போயிட்டார். பார்த்தார் மார்க்கண்டேயர் நினைச்சுட்டே இருந்தார். உள்ள போகும்போது உள்ள ஒரே கூட்டமா இருக்க போறது, நான் இத்தனூண்டு வடிவு, அதுக்குள்ள இவ்வளவு பெரிய லோகத்தை தூக்கி போட்டா என்ன ஆகும்? எல்லாம் உன்னோட ஒண்ணு கலந்து எல்லாம் ஒரே நசுங்கி பிசுங்கி என்ன ஆகும்? இத்தனூண்டு டப்பாக்குள்ள போட்டு அடைக்கணும், போட்டு சாத்தை போட்டு அடாடான்னு அடைச்சோம்னா என்ன ஆகுது அப்படின்னா எல்லாம் ஒரே நசுங்கி போடுறது. எல்லாத்தையும் மொத்தமா போட்டோம்னா எல்லாம் சாதம் கூட்டு கரமது எல்லாத்தையும் ஒன்னா போட்டா என்ன ஆகுது? எல்லாம் ஒரே ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து எல்லாம் நசுங்கி போடுறது. அதை போல என்ன இருக்கும் உள்ள லோகத்தை எல்லாத்தையும் தூக்கி வைத்துக்குள்ள போட்டா என்ன உள்ள எப்படி இருக்க போடுது நினைத்தார் மார்க்கண்டேயர். உள்ள போய் பார்த்தா வெளியில எப்படி இருந்ததோ அப்படியே உள்ள இருந்தது. வெள்ள எல்லாம் பதார்த்தங்கள் எல்லாம் எவ்வளவு பெருசு பெருசா இருந்ததோ, லோகங்கள்லாம் எவ்வளவு பெருசு பெருசா இருந்ததோ அதே போலயே உள்ள எல்லாம் பெருசா இருக்கு. பார்த்தார், ஆச்சரியப்பட்டார் அவ்விடத்துல மார்க்கண்டேயர். என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம்! வெள்ள எப்படி இருக்கோ அதை போலவே உள்ள இருக்கு. என்ன சக்தி இது, எப்படி எப்படி முடியும்? சின்ன பென்ட்ரைவ்னு சொல்றா. இந்த பென்ட்ரைவ் உள்ள என்ன ஆகுதுன்னா பெரிய பெரிய புஸ்தகம், 4000 பக்கம் புஸ்தகம். இது பென்ட்ரைவ் இத்தனை உண்டா இருக்கு, சின்னதா இருக்கு, இதுக்குள்ள எல்லாம் போயிடுறது அப்படின்ற. அப்படின்னா எல்லாம் போயிடுறதுன்னா அந்த புஸ்தகத்துல இருக்கிற எழுத்துக்கள் இருக்கு அதெல்லாம் போடுறது. அதுக்குன்னு புஸ்தகத்தையே தூக்கி அதுக்குள்ள போட முடியுமா? இந்த பென்ட்ரைவ் உள்ள புஸ்தகத்தையே தூக்கி போட்டுடலாம், 4000 பக்கம், அதையும் தூக்கி இதுக்குள்ள சொருகலாம், அட்டையோட சேர்ந்து சொருகலாம். அப்படின்னா சொருக முடியுமா? முடியாது. அது எம்பெருமான் விஷயத்துல முடியும். எப்படி எப்படி சுவாமி முடியும் அப்படின்னா அதைத்தான் அகடித கட்டனா சாமர்த்தியம் என்கிறார்கள் நம்முடைய பூர்வர்கள். நினைத்து கூட பார்க்க முடியாது அப்படிப்பட்ட சாமர்த்தியம், சிறிய வடிவு, ஆனால் எல்லா லோகத்தையும் வயிற்றில வைத்து ரட்சித்தான். அப்படிப்பட்ட சக்தியுக்தன். இதை காட்டுகிறது ஆளிநிலையாய் என்றாலே ஆண்டாள். எதை காட்டுகிறதுன்னா சர்வசக்தி யுக்தனாக இருக்கிறான் எம்பெருமான். யாராலையும் முடியாத காரியங்களை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட சக்தியோடே கூடியிருக்கிறான். அதை எதுக்கு இப்ப சொல்றார்? எதுக்காக சர்வசக்தி யுக்தன்றதை சொல்றார் அப்படின்னா, எம்பெருமானுக்கு எப்படிப்பட்ட சக்தி தெரியுமா? ஆசிரிதர்கள், அதாவது எம்பெருமானை பற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தை எம்பெருமானை ஏற்படுத்துகிறான். என்ன பண்றான் அப்படின்னா அவர்களுடைய மனசை மாத்துடுறான். அந்த சக்தியும் இருக்கிறது. காலில் வந்து விழும்படியாக செய்கிறான். யாரெல்லாம் எம்பெருமானையே சேவிக்க மாட்டேன்னா நனமேயம் து கஷ்டசிது, ராவணனை போலே தெரியக்கூடியவர்கள் நனமேயம், நான் அவனை வணங்க மாட்டேன், த்விதாபஜ்யேயம் அப்பேயம் நனமேயம் து கஷ்டசிது, த்விதாபஜ்ய என்னை 2ஆக வெட்டி போட்டாலும் 2 பக்கத்தில விழுவேனே தவிர ஒரு காலத்திலையும் காலிலே விழமாட்டேன் என்று ராவணன் இருந்தான். அதை போலத்தான் நாம் எல்லாம் இருக்கும். நாம் எல்லாரும் எப்படி இருக்கோம்னா வணங்க மாட்டேன் வணங்கலில் அரக்கன். நம்முடைய ஆழ்வார்கள் பேர் வைத்தா வணங்கலில் அரக்கன், வணங்க மாட்டேன் வணங்க மாட்டேன் இருந்தா ராவணன். அப்படி ராவணனைப் போலே ராவண பிரபிருத்திகளாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த லோகத்துல எல்லாரும் வணங்க மாட்டேன் வணங்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படிப்பட்டவர்களையும் வணங்கும்படியாக அவர்கள் நெஞ்சையும் மாற்றக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவன் பெருமான். அவளும் என்ன பண்றா கடைசியிலன்னா நின்னலால் இலேன்கான், பெருமானை உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று சொல்லும்படியாக செய்கிறான். அப்படி கூட யாரையாவது பண்ணியிருக்கானா சுவாமி? என்ன பண்ணியிருக்கானே? யாருன்னா திருமணிஷி ஆழ்வார பண்ணியிருக்கானே. திருமணிஷி ஆழ்வார் என்னத்தை நினைக்கிறார்? கீழ் ஜென்மத்துல எல்லாம் எப்படி இருந்தோம் அப்படித்தானே வணங்க மாட்டேன் இருந்தோம். கீழே எவ்வளோ பிறவிகள் மாறி மாறி பலவிரப்பும் பிறந்து அடியடைந்து உள்ளம் தேறி இருளின்பத் திருவெள்ளம் யான் மூழ்கிறன் என்கிறார் சுவாமி நம்மாழ்வார். கீழெல்லாம் மாறி மாறி பலபிறப்பும் பிறந்து எவ்வளவோ ஜென்மங்கள், இந்த பிறவி அந்த பிறவின்னு அஜ்ஞானத்தோட அகங்காரத்தோட பிறந்த ஜீவாத்மாக்கள், நம்மை போல ஆத்மாக்கள் தான் ஆழ்வார்கள். அப்படிப்பட்ட ஆழ்வார்களை என்ன பண்றான் பெருமான்னா தேர்ந்தெடுத்தான், விசேஷ கட்டாட்சத்தை பண்ணினான். பண்ணி கடைசியில என்ன பண்ணான்னா நான் உன்னை அன்னியிலேன் கண்டாய் நாராயணனே நீ என்னை அன்னியிலே. எம்பெருமானே
உன்னை விட்டு என்னாலே ஒரு காலம் இருக்க முடியாது, என்னை விட்டு உன்னாலே இருக்க முடியாது என்று இவர்கள் தம் திருவாயாலே பேசும்படியாக எம்பெருமான் இவர்களுக்கு கட்டாட்சத்தை பண்ணுகிறான். அது அவனுடைய சக்தி என்று கொண்டாடுகிறாள். இப்படிப்பட்ட சாமர்த்தியம் இருக்கிறது எம்பெருமானிடத்துல. ஆஹா, அடியார்கள் அவர்களுடைய பாபத்தையும் போகிறான், அவர்களுடைய விரோதிகளை போகிறான். அதே போல அடியார்கள் வந்து பற்றுவதற்கு தகுந்த குணங்களோடையும் கூடியிருக்கிறான். பற்றலன்னாலும் அவர்களை பற்றும்படியாக செய்யக்கூடிய சக்தியோடைய கூடியிருக்கிறான். சர்வசக்தி யுக்தனாக இருக்கிறான் எம்பெருமான். அது ஆழ்வார்கள் விஷயத்துல மட்டும் இல்ல, நம் விஷயத்தையும் காரியம் பண்ணுவோம். தான் மேலே தெரிவிக்கிறார், வேலவேவில் வளைத்தவில் சினத்த வீரா. மேலே என்ன? வேலை வேவா. வேலை என்றால் சமுத்திரம். சமுத்திரமானது வேவா, அது வெந்து போகும்படியாக, சமுத்திரம் இதுவே வெந்து போகும்படியாக வேலவேவில் வளைத்தா. வெந்து போறதுன்னா என்ன? அதை அழித்து விடுகிறேன் என்று வில்லை வளைத்தான் எம்பெருமான். வில்லை எடுத்தான காலத்தில படுத்துக் கொண்டிருக்கிறான் திருப்புல்லனையின் அற்புதமான திவதேசம். புல்லை விரித்தான். விபீஷணாழ்வான் வந்து சேர்ந்தான் போல எதிர லங்கையிலே தான் சீதை இருக்கிறாள்னு, சீதையை கொணரணும்னா லங்கைக்கு போனோம்னு தெரிவித்தான். பொழுது ராமன் விபீஷன் இடத்துல எப்படி போறது, லங்கைக்கு எப்படிப்பா போறது அப்படின்னு கேட்டான். விபீஷணன் தெரிவித்தான், சமுத்திரத்தை தாண்டி தான் போனோம், சமுத்திரராஜனை நோக்கி ஒரு சரணாதி பண்ணும், உன் காலில் விழும், சமுத்திரராஜன் வழிவிடுவன், நாம் சென்று விடலாம்னு தெரிவித்தான். தான் எம்பெருமான் பார்த்தான். சரின்னா கிழக்கு நோக்கி தர்பையை விரித்தான். 3 தினங்கள் சமுத்திரராஜனை நோக்கி சரணாதி பண்ணான். ஒன்னும் போஜனம் பண்ணல. 3 தினங்கள் தரைக்கடை கிடந்தார். அவ்விடத்துல தரையிலேயே படுத்துட்டு இருந்தான். ஆச்சு, 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, சமுத்திரராஜன் வரவே இல்லை. பார்த்தான் எம்பெருமான், ரொம்ப கோபம் வந்துடுத்து. நடாது, சமுத்திரராஜன் என்னவோ வருவான்னு பார்த்தா வரவே மாட்டேங்கிறான். நாம நின்றே இருக்கோம், வரவே மாட்டேங்கிறான் என்று கோபம் வந்தது. எழுந்திருந்தான் அவ்விடத்திலிருந்து ராமன். இந்த கோபத்தோடு எழுந்திருந்தான். எழுந்திருந்து தெரிவித்தான் லக்ஷ்மணனை பார்த்து, சாபமான சௌமித்ரே சராம்ச ஆஷி விபோமமா. லக்ஷ்மணா, கொண்டு வா, வில்லை கொண்டு வா, அம்பை கொண்டு வா, அம்பராத்துணியை கொண்டு வா, கொண்டு வாடா, நல்ல விஷத்தை கக்கக்கூடிய ஆஷி விஷோபமா என்று பார்த்தாலே விஷத்தை கக்குவதாக இருக்கக்கூடிய பானங்கள், அந்த பானங்களை எல்லாம் கொண்டு வா. சாகரம் சோசயிஷ்யாமி பப்ளாம் எல்லாம் துப்ளவங்கமாக தெரிவித்தான விடத்திலே பெருமான், கொண்டு வா, சமுத்திர ஜலத்தையே வத்தடிச்சு விடுறேன், ஜலம்னு ஒரு தத்துவமே இல்லாமல் பண்ணிவிடுறேன். சமுத்திரராஜன் என்னவோ 3 நாள் படுத்துட்டு இருந்தா என்னவோ வரவே மாட்டேங்கிறான். என்ன பண்றேன் பாரு, ஒரு பானம் தான், 4 தத்துவம் இருந்தா போறாதா? பஞ்சபூதங்கள்ல 4 பூதம் தான், இனிமே தீர்த்தமே கிடையாது அப்படின்னு பண்ணிடலான்னு இருக்கேன் அப்படின்னு தெரிவித்தான் ராமன். அப்பவே பண்ணிருக்கணும், பண்ணிருந்தான்னா ரொம்ப சௌரியமா இருந்திருக்கும். தீர்த்தத்துக்கு இப்போ இருக்கிற சண்டையெல்லாம் இருக்காது இல்லையா? தீர்த்தத்துக்கு எவ்வளோ சண்டை, தீர்த்தம் கிடைக்க மாட்டேங்கிறதுன்னு எவ்வளோ அடிச்சுக்கிறேன், இதெல்லாம் இருக்காது அந்த காலத்துல. அப்பவே பண்ணிருக்கணும். எம்பெருமான் தெரிவித்தான், நான் தீர்த்தமே இல்லாமல் பண்ணி விடுகிறேன், சமுத்திரமே இல்லாமல் பண்ணி விடுகிறேன், இந்த குரங்கள் எல்லாம் நடந்தே போட்டோம், லங்கைக்கு நடந்தே போட்டோம் என்று தெரிவித்தான விடத்திலே கோபத்தோட ராமன் பிற்பாடு வந்து சேர்ந்தான். சமுத்திரராஜன் தான் காலில் விழுந்தான், பெருமானே அழித்து விட வேண்டாம், தேவரீர் சரணாதி பண்ணி நான் காரியம் பண்ணேன் இருக்கக்கூடாது, அதனால தான் வரவில்லை, தேவரீர் ஆக்ஞையிட வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு காலில் வந்து விழுந்தான விடத்துல சமுத்திரராஜன் அற்புதமான விற்த்தாந்தம் பார்க்கிறோம். இப்படி அந்த சமுத்திரமே அழிந்து போகும்படியா, அது வெந்து போகும்படியாக வேல வேவ வில் வளைத்த வில் சினத்த வீரா, அந்த வில்லை வளைத்தான். அவ்விடத்திலே வில்லை சமுத்திரராஜனுக்கு எதிராக வளைத்த வெல் சினத்த வீரா. வெல் சினத்தா, பெருமானுடைய கோபம் எப்படி இருக்கக்கூடியது? நான் விடத்திலே கோபம் வந்து சேர்ந்தான். அவ்விடத்திலே எம்பெருமானுக்கு அந்த கோபம் எப்படி இருக்கக்கூடியதுன்னா வெல் சினத்தா, வென்றே தீரக்கூடியதான சினமாக இருக்கிறது. சில பேருக்கெல்லாம் கோபம் வரும். கோபம் வந்ததுன்னா என்ன பண்ணுவா அப்படின்னா, அண்ணா தாம் தூம் அப்படி இப்படி அப்படின்னு பேசுவா. என்ன பேசுவா? அவர் என்ன பெரியவரா, இப்படி இருக்காரா, அவர் வரட்டும் பார்க்கலாம், என்ன பண்றேன்னு மட்டும் பாரு, வரட்டும், அவர் அண்ணா, அவர் பதிலே பேச முடியாதபடி அவர் இடத்துல கேள்வி கேட்டு இனிமே இந்த பக்கம் திருப்பி வர முடியாதபடி பண்ணிவிடுறேன் அப்படின்லாம் நன்னா பேசுவேன். நான் பேசின உடனே அங்கேருந்து அந்த சுவாமி வந்த உடனே வரும் உள்ள வரும் சாமி போலாம் அப்படின்னு சொல்லி அவரே கூட்டின்னு போயிடுவேன். ஆனா இந்த கோபத்தோட பேசினார், வந்த உடனே அவரை கூட்டின்னு போறார். அது அவ்வளவுதான், அவர் இல்லாத போது பேசுவார், அவர் வந்தா ஒன்றும் பேச மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போடுறார். போல இருக்கக்கூடிய கோபங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய கோபங்களான்னா ஒன்றும் கிடையாது, இன்னும் வீராப்புக்கா வெறும் பேசுறதுக்காக இருக்கக்கூடிய கோபங்கள். கடைசியில என்னன்னா காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடியே கோபம் எல்லாம் தனிஞ்சு போயிடும். பார்த்த உடனே எதிரியை பார்த்த உடனேவே காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடியே கோபம் எல்லாம் தனிஞ்சு போயிடும். அந்த அதை போல இருக்கக்கூடிய கோபங்கள் இருக்கே, அது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. ராமனுடைய கோபம் எப்படிப்பட்டதுன்னா வென்றே தீரக்கூடியதாக இருக்கக்கூடியது. வென்றால்தான் தீரும். போல சும்மா ஆத்துக்காரின் இடத்துல கோபத்தோட இருந்தார். கடைசியில் என்ன, ஆத்துக்காரி வந்த உடனே கோபம் எல்லாம் போயிடுது.
அது என்ன, அந்த கோபத்துக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எது கோபம்னா என்னன்னா, கோபம்னா அதால ஒரு காரியம் ஆணும். அதை போல காரியம் பண்ணக்கூடியவன் யாருன்னா ராமன். அவனுடைய கோபத்தை கொண்டான்னா, அவனுக்கு கோபம் ஏற்பட்டதுன்னா எதிரில் இருக்கக்கூடிய சத்ருக்கள் எல்லோரும் கட்டாயம் அழிந்தே தீருவர்கள். அப்படி சத்ருக்களை எல்லாம் அழித்தான் எம்பெருமான், அழிக்கக்கூடிய சாமர்த்தியத்தோடே கூடினவன் என்று ஆச்சரியமாக எடுத்து காட்டுகிறார் இவ்விடத்திலே திருமழிசை ஆழ்வார். இது எதுக்கு சொன்னார் அப்படின்னா, எம்பெருமானை அனுபவிக்கக்கூடிய வேளையில இருக்கக்கூடிய விரோதிகள்லாம் இருக்கே, அவர்களை எல்லாம் போக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டு எம்பெருமானுக்கு. பெருமானுக்கு பற்றினால் மட்டும் இல்ல, பற்றின பிற்பாடும் அடியார்கள் எம்பெருமானை அனுபவிக்கக்கூடிய காலத்திலே இந்த பாபங்கள்லாம் இருக்கே அதெல்லாம் தடுக்கிறது. எம்பெருமானை எல்லாம் அனுபவிக்க வேண்டாம்னா வேற நிறைய விஷயங்கள் இருக்கு, இத்தர விஷயங்கள் இருக்கு, அதையெல்லாம் அனுபவிக்கலாம் என்று இந்த பாபங்கள் எல்லாம் பகவத் விஷயத்திலே நெஞ்சு செல்லாதபடியாக தடுக்கிறது. அப்படிப்பட்ட பாபங்களை எல்லாம் போக்கி, அந்த விரோதிகளை எல்லாம் போக்கி தன்னை அனுபவிக்க கொடுக்கக்கூடிய சக்தியோடே கூடியிருக்கிறான் எம்பெருமான். சினம் ஏற்பட்டதுன்னா எதிரில் யார் இருந்தாலும் ஜெயித்தே தீரக்கூடிய சினம். அதனாலே அடியார்களுடைய எதிரிகளான எம்பெருமானை அனுபவிப்பதற்குண்டான விரோதிகள் இருக்காளே, அந்த விரோதிகளை கட்டாயம் போக்கக்கூடியவன் எம்பெருமான் என்று ஆச்சரியமாக கொண்டாடுகிறார் விடத்திலே. வேலவேவவில் வளைத்தவில் சினத்த வீரா நின் பாலராய பத்தர் சித்த முத்தி செய்யுமுத்தியே. நின் பாலராய பத்தர், உனக்கு அடிமைப்பட்டிருக்கக்கூடிய பக்தர்கள் இருக்கிறார்களே அடியார்கள், அவர்களுடைய சித்தம், அவர்களுடைய நெஞ்சம் இருக்கிறதே, அதையெல்லாம் முத்தி செய்யுமூர்த்தியே, அதை நீ முத்தி செய்கிறாய், அதற்கு விடுதலையை கொடுக்கிறாய், மோட்சத்தை கொடுக்கிறாய். எதிலிருந்து விடுதலை அப்படின்னா, உன்னை விட்டு வேறுபட்டதாக இருக்கக்கூடிய உபேயங்கள் இருக்கிறது, வேறுபட்டதாக இருக்கக்கூடிய பலங்கள், பெருமானை தவிர இருக்கக்கூடிய இதர புருஷார்த்தங்கள், வீடு வேணுன்றான், வாசல் வேணுன்றான், இதுல இருக்கக்கூடிய ஈடுபாடுகள்லாம் இருக்கு, இதையெல்லாம் போக்குகிறாய். அதே போல உன்னை பற்றுவதற்குண்டான வேறு வழிகள் இருக்கு, கர்மயோகம் என்ன, ஞான யோகம் என்ன, பக்தி யோகம் என்ன, இதுல எல்லாம் நெஞ்சு செல்லாதபடியாக செய்கிறாய். அவர்களுடைய சித்தம் உன்னிடத்திலேயே இருக்கும்படியா பண்ற. அப்படி செய்யக்கூடிய மூர்த்தியே தெரிவிக்கிறார். என்ன ஆச்சரியம், இப்படிப்பட்ட மூர்த்தியோடே கூடியிருக்கிறாய். மூர்த்தினா என்ன? திவ்ய மங்கள விக்கிரகம். பெருமான் வடிவு கொண்டு எழுந்தருளி இருக்கிறானே, என்ன ஆச்சரியமான வடிவு, என்ன ஆச்சரியமான வடிவு. இந்த வடிவை பார்த்தான்னா அடியார்கள் வேற எதிரையுமே கண் வைக்க மாட்டார்கள். அடியார்கள் இதர விஷயங்கள் எல்லாம் கண் வைக்க மாட்டா. அப்படிப்பட்ட வடிவோட அல்லவா கூடியிருக்கிறாய். வடிவு மட்டமா உன்னுடைய காரியங்கள் எல்லாம் இருக்கே, எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, இதர விஷயத்திலே நெஞ்சு செல்ல முடியாதபடியாக இருக்கிறது. உன் காரியங்களை நினைத்தார் பிற்பாடு வேற எதிரையுமே நெஞ்சு செல்லாது. அப்படிப்பட்ட காரியங்களை அல்லவா உடையவனாக இருக்கிறாய். காலநேமியை கொன்னதென்ன, குணங்களோடைய கூடினதென்ன, ஞாலமேழியும் உண்டதென்ன, வேலவேவில் வளைத்ததென்ன, இதையெல்லாம் நினைத்தால் வேறு எதிலையுமே நெஞ்சு செல்லாது. அப்படி அடியார்களுடைய நெஞ்சையெல்லாம் உன்னிடத்திலேயே செல்லும்படியாக செய்யக்கூடியவனே என்று ஆச்சரியப்பட்ட அடியார்களுக்கு இப்படி உபகாரம் செய்யக்கூடிய உன்னுடைய கிருபை இருக்கிறதே, எந்தான் எந்தான் ஆச்சரியப்படுகிறார். இப்பாசுரத்தில திருமழிசை பிரான் பாசுரத்தை பாடினார். பாடின உடனே என்னாச்சுன்னா, அடியார்களுடைய விரோதிகளை எல்லாம் போக்குகிறான்னு சொன்னார். இந்த விரோதிகளை எப்படி போகிறான் அப்படின்னா, இந்த விரோதிகளை போக்குவதிலே எம்பெருமான் ஒரு நியதி கொண்டிருப்பதே கிடையாது. இப்படிதான் கொல்லணுன்றதெல்லாம் கிடையாது, எப்படி வேணா கொல்லுவன். ராமாவதாரத்திலே விரோதிகளோட யுத்தம் செய்து போக்கினான். இதே வாமனனாக போன காலத்திலே விரோதிகளை யாச்சித்தான். இல்ல அர்த்திக்குமா போல என்னமோ பிச்சை கேட்டு போறா போல போனான், போய் விரோதிகளை கொண்டுட்டான். இப்படி எப்படி வேணா கொல்லுவன், அவன் கொல்லுவதிலே ஒரு நியதி கிடையாது என்று அற்புதமாக தெரிவிக்கிறார். அடுத்த பாசுரம். பலராயபத்தர் சித்த முத்தி செய்யும் மூர்த்தியே, குரக்கினப்பட கொடு குரகடலின் மீது போய் அரக்கரங்கரங்க வெண்சரம் துறந்தாதினி இரக்கமன் கொடுத்தவர்க்கு இருக்க ஒண்ணும் இன்னியே பறக்க வைத்தளந்து கொண்ட பற்பபாத நல்லையே. புதமான பாசுரம். குரக்கினப்படை கொடு குரகடலின் மீது போய், குரக்கினப்படை குரங்கு படை அதையே கொண்டான். கொண்டு என்ன பண்ணான்னா, குரகடல் அலையெறியக்கூடிய கடல், பெரிய சப்திக்கக்கூடிய கடல், கோஷிக்கக்கூடிய கடல், அந்த கடலின் மேலே போனான். கடலின் மேலே அணையை கட்டினான் எம்பெருமான். குரங்க வச்சு அணை கட்டினான். என்ன ஆச்சரியம். குரங்கள் எப்படி இருக்கக்கூடியது, கடல் எப்படி இருக்கக்கூடியது, பெரிய தத்துவம் கடல். குரங்குன்றது இருக்கே, தண்ணியை பார்த்தாலே தெரிச்சு ஓடிடும், தண்ணி பக்கமே வராது குரங்கு. அப்படிப்பட்ட குரங்க வைத்தே அணையை கட்டச் செய்தான். இந்த எதை காட்டினான் அப்படின்னா, எதிரிகள் அவர்களை எம்பெருமான் நிரசிக்கக்கூடியவன். நிரசிப்பதற்கு என்ன வேண்டும்? இவனுக்கு நிறைய பெரிய பெரிய உபகரணங்கள் வேண்டுமா, பெரிய பெரிய கருவிகள் வேண்டுமான்னா ஒன்னும் வேண்டான்னா, க்ஷுத்ர மிருகங்களை வைத்து
அல்லது தாழ்ந்த பொருள்களை வைத்தே பெரிய காரியங்களை சாதிக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டு எம்பெருமானிடத்திலே. பெருமானுக்கு பெரிய கருவி அது வேணும் இது வேணும், ஒன்றும் வேண்டாம். பெருமானுக்கு என்னன்னா அவன் இருந்தால் போரும், அவனுக்கு மேம்பட வேண்டியதல்ல, ஒன்றும் வேண்டாம். ஒரு குரங்க வைத்தே அல்லவா சமுத்திரத்தை தாண்டினான். அப்படி இருக்கும்போது அவனுக்கு மேலே வேண்டியதென்னா என்று அற்புதமாக காட்டிக் கொடுக்கிறார். ஆக குரங்கு படையை வைத்தே குரகடலின் மேலே சென்றான். சென்று என்ன பண்ணான்? அரக்கரங்கரங்கா, அரக்கர்கள் லங்கையில இருந்த ராட்சசர்கள் எல்லாரும் அங்கு அரங்கா, அங்கு அவர்கள் எல்லோரும் அரங்கா என்றால் பயப்படா, அவர்கள் எல்லோரும் நடுங்கினார்கள். அவர்கள்லாம் குரங்கு வரதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தா, என்ன யாருன்னா நம்ம யாருன்னா எல்லாரும் எதிர்க்க போகிறவர்கள் நம்ம யார், அவ்விடத்திலே நடுங்க செய்யக்கூடியவர்கள் யார், நமக்கு எதிரி யார் அப்படின்னு தலையை தூக்கின்னு சுத்தின்னு இருந்தா. நான் ராவணன் எப்பொழுது நீ தலையை தூக்கிட்டு இருந்தானோ அப்படித்தானே இருந்தான். நனமேயம் து கஷ்டத்தை, யாருக்கும் தலையை குனிய மாட்டேன். ராவணனுக்கு என்னன்னா அமட்டன் வந்தா கூட சில பேர்லாம் யாருக்கும் தலையை குனிய மாட்டா, இப்படிதான் தலையை வச்சுட்டு இருப்பா. ஆனால் யாருக்கு தலை குனியலன்னாலும் ஒருத்தருக்கு மட்டும் தலை குனிஞ்சுதான் ஆனும். யாரு அப்படின்னா பார்பர் இருக்கானே அமட்டன், அவனுக்கு தலை குனிஞ்சுதான் ஆனும். அவன் என்ன பண்ணுவான்னா, இவன் தலையை குனியலன்னாலும் அவனே தலையை பிடிச்சி அமுக்கிடுவான். தலையை பிடிச்சி அவனே கவுத்தி தலையை நன்னா அமுக்கி அவன் பின்னாடிலாம் நல்லா விட்டுட்டு போடுவான். அதை போல இருக்கக்கூடியவன். ஆனால் ராவணன் என்ன பண்ணுவான்னா, அமட்டனுக்கு கூட தலையை குனிய மாட்டான். பார்பர் வந்தா கூட தலையை குனிய மாட்டான். அவன் என்ன பண்ணணும்னா, இந்த அமட்டன் இருக்கானே கஷ்டப்பட்டு 10 தலை நேரா போய் கூட வெட்ட முடியாது. 10 தலை அப்படி குனிஞ்சு குனிஞ்சு வளைஞ்சு வளைஞ்சு வேற போகணும். போய் தான் 10 தலையும் வெட்டணும். அவனே தான் வளைஞ்சு வளைஞ்சு போய் வெட்டணுமே தவிர ராவணன் தலையை குனிஞ்சான்றதே கிடையாது. அப்படிதான் எல்லா ராட்சசாலும் இருந்தா. யார் நம்மை ஜெயிக்கக்கூடியவர்கள்? ராவணனுக்கு மட்டும் வேணா தலையை குனிவா. மற்றபடி யார் நான் என்ன பெரிய குரங்கா, பெரிய என்ன ராமனா அப்படின்னு எல்லாரும் இப்படி தலையை தூக்கிட்டு இருந்தா. ஒருத்தரும் தலையை குனியவில்லை. அப்படிப்பட்ட ராட்சசர்கள் எல்லோரும் பயப்படும்படியாக செய்தான். கடைசியில் எல்லாரும் நடுங்கினார்கள் அல்லவா. பெருமானே விட்டுடும் இரக்கமின் நியங்கோன் செய்த தீமையின்மையே எமக்கு எய்தித்து காணி பறக்கையாமின் உரைத்தன் இராவணன் பட்டனன் இனியாவர் குறைக்கும் அரக்கரோடரை போடில்லை நாங்கள் அஞ்சினோம் தடம் பொங்க தம்பொங்கோ எல்லாம் தெரிவிக்கிறாரே திருமங்கை ஆழ்வார். 10ஆம் பத்திலே 2ஆம் திருமொழி பாடுகிறார். எல்லாரும் நடுங்கி அஞ்சினோம் பயப்பட்டு தடம்பொங்கோ தம்பொங்கோ பெரிய பெருமானுக்கு அவ்விடத்திலே நாட்டியம் எல்லாம் ஆடி பாட்டெல்லாம் பாடி எல்லாம் வானர வீரர்கள் எல்லாம் கொண்டாடி ராமனை கொண்டாடி அவனுடைய புகழை எல்லாம் கொண்டாடி கடைசியில காலில் விழுந்தார்கள். அப்படி பயப்படும்படியாக வெஞ்சரம் துறந்த ஆதினி என்று அக்னியை கக்கக்கூடியதான சரங்கள் அந்த பானங்களை எல்லாம் துறந்தான் பெருமான். விட்ட ஆதி தீனா என்ன பிரதானனாக இருக்கக்கூடியவன், வீரனாக இருக்கக்கூடியவன். என்ன வீரத்தனம், என்ன வீரத்தனம்! ராட்சசர்களை எல்லாம் கொன்றாய், எல்லா ராட்சசர்களையும் முடித்தான் எம்பெருமான். என்ன வீரன் நீ! அப்படிப்பட்ட வீரனே, இரக்கமன் கொடுத்தவர்க்கு இருக்க ஒன்னும் இன்னிய நீ செய்த காரியம் என்ன? நான் இரக்கமன் கொடுத்தவர்க்கு இறக்க போய் பிரார்த்தித்தான் எம்பெருமான். சிறிய வடிவு எடுத்துன்னா வாமனன், குள்ளனா சின்ன வடிவு, சுந்த அழகு, தழகோடே போனான். மகாபலியினுடைய யஜ்ஞமாட்டற்கு சென்று மாவலி மூவடிமந்தா என்ற கல்வானே அறிவிக்கிறார் சுவாமி நம்மாழ்வார். மாவலி போய் கூட்டான், மாவலி அப்படின்னா முதல்ல கூட்டா கேட்கல. நான் மாவலி ரொம்ப உயரத்துல பெரிய சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருந்தா, இவன் வாமனன் என்னவோ குள்ளனா போயிருக்கான். அதனால முதல்ல கேட்கல மகாபலி. மறுபடியும் வசத்த குரத்துல மாவலி அப்படின்னா பார்த்தான். மகாபலி நடுங்கி போயிட்டான். நடாது யாரா அவன்? பெரிய ஒரு சபை, இந்த சபை அசுரர்கள் எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கா. அசுரர்களுக்கெல்லாம் சக்கரவர்த்தினா இருக்கும், எல்லாரும் இங்க வரவாழலாம். மகாபலி சக்கரவர்த்தி அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி சொல்ல இருக்க மகாபலி சக்கரவர்த்தின்னு சொல்லல, அம்மா அப்பா வைக்க பேர் மகாபலி அதையும் சொல்லல. அதையும் சுருக்கி யாரடா அவன் மாவலின்றது அப்படின்னு இப்படி தலையை திருப்பினான். திருப்பி பார்த்தா ஒருத்தனையும் காணும். ஒருவேளை மேலேந்து யாராவது சொல்றாளோ அப்படின்னு இப்படி தலையை தூக்கி வேற பார்த்தா மேலேயும் யாரையும் காணும். ஏடா அது பார்த்தா திருப்பியும் குரல் வந்தது, மாவலி அப்படின்னு குரல் வந்தது. ஏடா குரல் எங்கேயோ கீழேந்து வருது அப்படின்னு அப்படி கீழே பார்த்தா கீழே வாமனன் நின்றுட்டு இருக்கான். பார்த்த உடனே என்ன பண்ணான்னா, 3 அடி மண் தா, 3 அடி மண் வேணும் அப்படின்னா. 3 அடி மண் வேணும்னு கேட்டானோ இல்லையோ, கேட்ட உடனே என்ன பண்ணான்னா அவ்விடத்துல மகாபலி உருகி போயிட்டான். என்ன அழகு என்ன அழகு இந்த குழந்தை, எப்படி பிச்சை கேட்கணும்னு கூட தெரியலையே போல. பிச்சை கேட்கணும்னா வந்தா நன்னா எதிர இருக்கணும், நன்னா கொண்டாடி நீ எப்படிப்பட்டவன் பெரிய பிரபு தான பிரபு இதெல்லாம் கொண்டாடி பிச்சை கேட்கணும்னு கூட தெரியல. வந்த உடனே 3 அடி மண் தான்னு கேட்கறதே குழந்தை, இதுக்காக என்ன வேணா கொடுக்கலாம் என்று நினைத்தான் மகாபலி. அதனால என்ன பண்ணான்னா, இறக்க மண் கொடுத்தவர்க்கு, இறந்த உடனே மண்ணை கொடுத்தான். சுக்கராச்சாரியர் தடுக்கிறாரே, இவனுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா ஒன்னும் யோசிக்கலன்னா உடனே கொடுத்தான்.
கொடுத்தவனுக்கு என்ன பண்ணானா? நல்ல காரியம் பண்ணானா? பவலி மூவடி மந்தா என்ற கல்வனே சொல்லிட்டார் சுவாமி நம்மாழ்வார். கல்வனே என்ன கள்ளத்தனம், என்ன கள்ளத்தனம், எல்லாம் கள்ளத்தனம் பெருமான். பவலி இடத்துல என்ன பண்ணான்னா லோகத்தை எல்லாம் உடனே அப்போ ஆபரிச்சுட்டான். என்ன பண்ணான்? பறக்க வைத்தளந்து கொண்ட பற்பபாத நல்லையே, பறக்க வைத்தளந்து கொண்டான். காட்டினதை என்ன அடினா? என்னடியால் யானடப்ப மூவடிமன் மன்னாதருக, என்னடியால் யானடப்ப, என்னுடைய அடியால் அளந்துக்கிறேன் அப்படின்னு சின்ன அடியை காட்டினான். காட்டி கடைசியில் என்ன பண்ணான்னா பறக்க வைத்து நன்னா அடி என்ன பண்ணான்னா அகலமா வச்சான். பறக்க வைத்து நன்னா பரத்தினான், தன்னுடைய திருவடியை பரத்தினான், பெரிய திருவடியாக்கிட்டான். காட்டினது என்னவோ சிறிய திருவடி, கடைசியில என்ன பண்ணான்னா பெரிய திருவடியாக்கினான். பெரிய திருவடியாக்கி என்ன பண்ணான்னா பறக்க வைத்து அளந்து கொண்டா, பறக்க வைத்து லோகத்தை எல்லாம் அளந்தான். கடைசியில என்ன ஏற்பட்டது? இரக்கமன் கொடுத்தவர்க்கு, இவர் இறந்தவுடனே மண் கொடுத்த மகாபலிக்கு இருக்கிறதுக்கு இடமே இல்லைன்னா அவன் கடைசியில என்னன்னா 3 அடி மண்ணா அவன் கொடுத்தான். கொடுத்தப்புறம் என்னன்னா அவனுக்கே ஒண்ணும் இல்லை. நான் இடத்த கொடுத்தா மனத்தை பிடிங்கிறது அப்படின்னு ஒண்ணு சொல்றது உண்டு. கொஞ்சம் இடம் கொடுத்தா மொத்தத்தையும் எடுத்துக்கிறதுன்னு சொல்றது உண்டு. இது எங்கே இருந்து ஆரம்பிச்சதுன்னா வாமனன் கிட்ட இருந்தான். நான் என்ன பண்ணான்னா வெறும் 3 அடி கொடுன்னா. கடைசியில என்னாச்சுன்னா மகாபலி இருக்கிறது கூட 1 அடி இல்லை. 3வது அடி எங்க? 2 அடி தான் கொடுத்த, 3வது அடி எங்க அப்படின்னு அவன் தலையிலேயே கால வச்சான். சரி, அவன் தலையிலேயே கால வைத்து அவனை பாதாளத்துக்கு தள்ளினான் என்று பார்க்கிறோம், விற்த்தாந்தம் பார்க்கிறோம். அப்படி எம்பெருமான் அளந்து கொண்டான், பறக்க வைத்து அளந்து கொண்டான். விடத்துல என்னன்னா இரக்கம் ஒன்றுமின்றியே அப்படின்னு ஒரு பாடம் உண்டு, இருக்க ஒன்றுமின்றியே பாடம் உண்டு, 2 பாடங்களும் உண்டு என்று பெரியோர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். ரெண்டுமே என்னன்னா அவன் மகாபலி அவன் இருக்கிறதுக்கு எந்த இடமே இல்லாதபடியாக அவனை அளந்து கொண்டான் என்று அற்புதமாக அர்த்தம் காட்டுகிறார். அப்படி இரக்கம் ஒன்றும் இன்னியே பறக்க வைத்தால் அந்து கொண்ட பற்பபாத நல்ல, என்ன திருவடி, என்ன திருவடி பற்பபாதன்னு தாமரையான திருவடினா. திருவடி எப்படி இருக்கிறது? அப்படியே தாமரையை போல இருக்கிறது. அந்த திருவடியை கொண்டல்லவா அளந்த. எவ்வளவு சுகுமாரமான திருவடி, அப்படியே சௌகுமாரியமாக பசுகு பசுகுன்னு இருக்கக்கூடிய திருவடி. அப்படிப்பட்ட திருவடியை கொண்டு காடு மூடையான இந்த லோகத்தை போல இருந்தா. இந்த லோகம் எல்லாம் எப்படி இருக்குன்னா கரடு முரடா இருக்கக்கூடிய லோகம்னா இந்த லோகத்தை கொண்டல்லவா அளந்த. எதையுமே பார்க்கலையே. நடாது நம்ம திருவடி இவ்வளவு சுகுமாரமான திருவடியாச்சே, இதை கொண்டா அழகணும். ஏதாவது செருப்பு வேணா போட்டுன்னு அழகலாமா? அது காலில் ஏதாவது ஷூ ஏதாவது போட்டுன்னு லோகத்தை அழகலாமே, எதுக்கு வெறுங்காலோட அழகணும் அப்படின்னு நினைத்தியா? அப்படின்னு நினைக்கல. உன்னுடைய திருவடியினுடைய சௌகுமாரியம் அதையும் பார்க்கல. மகாபலி உதாரணாயிட்டே, ஔதாரிய குணத்தோட கூடியிருக்கானே, இரக்கமன் கொடுத்தவன் இன்னும் இறந்த உடனே கொடுக்குறானே, இவங்கிட்ட எதுக்கு 3 அடின்னு கேட்கணும்? பேசாம 3 லோகத்தையும் கேட்டுவிட்டா என்ன? கேட்டிருந்தா கொடுத்துருப்பான். 3 லோகத்தையும் கேட்டிருந்தா என்ன? கேட்டு வாங்கியிருக்கலாமே. அதுவும் பண்ணல. சில என்ன பண்ணான்னா எல்லாம் எதுக்காருன்னா எம்பெருமானுக்கு எல்லார் தலையும் காலை வைக்கணும்னு ஆசை. லோகத்துல இருக்கிற எல்லார் தலையும் காலை வைக்கணும்னு, அதனால காலை எடுத்துட்டான். சரி, நான் இதெல்லாம் தான் பார்க்கல. தேவன் இந்திரன் அவனுக்காக இந்த காரியம் பண்ணணும். இந்திரன் அவன் எப்படி இருக்கக்கூடியவன்? அனன்ய பிரயோஜனன். எம்பெருமானே வேண்டும், எம்பெருமானே நீயே வேண்டும், நீ என் தலையில கால வைக்கணும், அதுதான் வேணும் அப்படின்னு கேட்டா வந்தான். வெறும் இந்த லேலம், இந்த 3 லோகம், இதுக்கு நான் அதிபதியா இருக்கணும்னு வந்து காலில் விழுந்தான். அப்படிப்பட்ட இந்திரனுக்காக போய் காரியம் பண்ணுமா? பாடா, சும்மா என்ன அவன் தான் எதை கேட்டாலும் கொடுக்குறேன்றானே, நீயே போய் கேட்டுக்கோ, போ, பிச்சை தானே எடுக்கணும், போய் கேடு அப்படின்னு சொன்னான்னா. அப்படியும் சொல்லணும். எதுவும் சொல்லாமல் கடைசியில என்ன பண்ணான்னா அவன் வருத்தப்பட்டான். இந்திரன் வருத்தப்பட்டான்ற ஒரே காரணத்துக்காக என்ன பண்ணான்னா தான் வந்து லோகத்தை எல்லாம் அளந்து கொடுத்தான விடத்து. அடியார்களுக்கு ஒரு விரோதின்னு சொன்னா எம்பெருமான் அவனை தனக்கு விரோதியாக கொள்கிறான், கொண்டு அவர்களை போக்குகிறான், அழிக்கிறான். அப்படி அழிக்கிற இடத்துல எம்பெருமான் இப்படித்தான் அழிக்கணும்னு பார்க்கறது கிடையாது. ஒண்ணு நேர யுத்தத்தை செய்கிறான், யுத்தத்தை செய்து எதிர போய் கொன்னுடுறான். எப்படி ராவணனை முடித்தானோ அதை போலே கொல்லுகிறான். அல்லது என்ன பண்றான்னா அவர்களை வஞ்சிக்கிறான் எம்பெருமான். எப்படி இருப்பினும் எதிரிகள்னா அடியார்களுடைய விரோதிகள்னா அவர்களை கட்டாயம் போக்கியே தீருகிறான் எம்பெருமான். விரோதி நிரசன சீலன், அப்படிப்பட்ட குணத்தோடைய கூடினவன்னு அற்புதமாக கொண்டாடினார் திருமழிசையாழ்வார். பார்த்தார் பெருமான் விரோதிகளை போக்கக்கூடிய காலத்துல எப்படி போக்கணும், இப்படி போக்கக்கூடிய காலத்துல இப்படி போகணுமா அப்படி போகணுமா? எம்பெருமான் யுத்தம் செய்துதான் போக்குவன், எம்பெருமான் திருட்டுத்தனம் பண்ணிதான் போக்கணும் என்றெல்லாம் பார்ப்பது கிடையாது. எப்படி ஆயிருந்தாலும் விரோதிகளை போக்குகிறான். அதே போல அடியார்கள் விஷயத்திலே எம்பெருமான் ஜாதி நியமத்தை பார்ப்பது கிடையாது. இவன் உயர்ந்தவன், இவனை ரட்சிக்கணும், இவன் தாழ்ந்தவன், இவனை கொல்ல வேண்டும், இவன் ராட்சசன், இவனை தள்ள வேண்டும் என்பதெல்லாம் எம்பெருமான் பார்க்கிறான். எதுவும் பார்ப்பது கிடையாது. எல்லோரையும் ரட்சிக்கிறான்
என்பதை தெரிவிக்க வேண்டும் என்று நினைத்தார். அதற்காக அவதரித்ததுதான் அடுத்த பாசுரம். மின்னிறத்தை இத்தர கண்வீழ வெஞ்சரம் துறந்து பின்னவர் கருள் புரிந்தரசளித்த பெத்தியோய் நன்னிறத்தோரின் சுழேட பின்ன கேள்வ மண்ணு சீர் பொன்னிறத்த வண்ணனாய புண்டரீக நல்லையே. சுத்தமான பாசுரம். மின்னிறத்தை இத்தரக்கண், மின்னிறத்து அப்படியே மின்னலை போல இருக்கக்கூடியது பல்லு. யாருக்குன்னா ராவணனுக்கு. பல்லெல்லாம் அப்படியே மின்னலை போல வெளவெளுன்னு இருக்கு. எங்கேருந்து சுவாமி தெரியறது? என்ன ராவணனுக்கு செருக்கு கர்வம். வரங்களெல்லாம் வாங்கிட்டு இருக்கான். வரபர புஜ பலத்தாலே மிகுந்த கர்வத்தோட கூடி இருக்கிறான். இந்த கர்வத்தினாலே அப்படி சிரித்து கொண்டு அப்படி அவ்விடத்திலே முறுவலோடே சிரித்து கொண்டிருக்கிறான் இந்த ராட்சசன் ராவணன். அது மூலமா அவன் சிரிக்கும் போது என்னன்னா அவன் பல்லு தெரியுது. இந்த பல்லு எப்படி இருக்குன்னா அது அப்படியே மின்னல் அடிச்சா போல இருக்கு. அப்படி வெள்ளை நிறத்துல மின்னல் அடித்தா போல பல்லு இருக்குன்றது எதை காட்டுறதுன்னா அவனுடைய செருக்கை காட்டுகிறது, அகங்காரத்தை காட்டுகிறது. இப்படிப்பட்ட அகங்காரத்தோடே கூடிய ராவணன் என்ன பண்ணான்னா மின்னிறத்தை இத்தரக்கண் வீழ, அவன் வீழும்படியாக வெண் சரம் துறந்து அம்புகளாலே அடித்தான். அடித்து ராவணனை வீழ்த்தினான். வீழ்த்தி என்ன பண்ணான்னா பின்னவர் கருள் புரிந்தரசளித்த பெற்றியோய், அவனுக்கு பின்னவனாக இருக்கக்கூடியவன் ராவணனுக்கு பின்பிறந்தவன் யார்? விபீஷணன். அந்த விபீஷண ஆழ்வானுக்கு என்ன பண்ணான்னா ரசளித்த பெற்றியோய், அவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்த சுபாவனானவனே, அவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தாய். என்ன ஆச்சரியம்! அவன் என்ன பண்ணான்னா ஒன்னும் பண்ணல, தாழ்ந்த குலம், ராட்சச குலத்திலே பிறந்தவன். இப்படி இருந்தாலும் என்னன்னா ஒரே ஒரு வார்த்தை சொன்னான். தக்தா புத்திராம்ச தாராம்ச ராகவம் சரணம் கதா. ராமனே, உன்னை சரணமாக பற்றுகிறேன். எல்லாரையும் விட்டேன், பந்துக்களை விட்டேன், மனைவியை விட்டேன், மக்களை விட்டேன், விட்ட உறவெல்லாம் உன்னிடத்திலே என்று உன்னுடைய திருவடித்தாமர்களே வந்து விழுந்தேன் அவன் சொன்னான். அவன் சொன்ன வார்த்தைக்கா என்ன பண்ண? பெருமானே என்ன செய்தாய்? அவனுக்கா என்ன பண்ண அப்படின்னா ராஜ்யத்தை கொடுத்தாய். ராஜ்யத்தை கொடுக்கறது என்ன சாதாரணமா? காலத்திலே சுக்ரீவாதிகள்லாம் என்ன பண்ணான்னா இவனை வதம் பண்ண வேண்டும். ராட்சத குலத்திலேருந்து வந்திருக்கான், ராவணத்திலிருந்து வந்திருக்கான், இவன் எல்லா விதத்தாலேயும் சந்தேகிக்கத்தக்கவன் தெரிவித்தான விடத்துல அங்கதன் சொன்னா, சுக்ரீவன் சொன்னா பத்தியதாம், இவன் கொல்லத்தக்கவன் கொல்லத்தக்கவன் எல்லாரும் சொன்னான். பெரிய மீட்டிங் சமுத்திரக்கரையில ஆகாசத்துல வந்து நிற்கிறான். விபீஷணனுக்கு கீழே கால் வைக்கிறதுக்கு கூட இடம் இல்லை. என்ன இந்த பக்கம் பார்த்தா சமுத்திரம், அந்த பக்கம் பார்த்தா குரங்குகள், கீழே காலை வச்சா காலை வெட்டுவேன் அப்படின்னு சொல்லி நின்று இருக்கான். அவர்கள் எல்லாம் இவனை இறங்கவே விடல. ராமனுக்கா எப்படியாவது இவனை சேர்த்துக்கணும்னு ஆசை. பெரிய மீட்டிங் போட்டா. ஆனா சுக்ரீவாதிகள் அதெல்லாம் முடியாது, அவனை ஒரு காலத்துல இவனெல்லாம் சேர்த்துக்க முடியாது, சேர்த்துண்டா உனக்கு ஆபத்து ஏற்படும் கூடாது அப்படின்ற அவள். அது இந்த கூட்டத்துல ஹனுமான் அவன் மட்டும் இல்ல சுவாமி சேர்த்துக்கலாம், லங்கையில போய் பார்த்திருக்கேன், அவன் நல்லவன் தான் சேர்த்துக்கலாம் அப்படின்றான் ஹனுமான். மற்ற பேர்லாம் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது ஹனுமன், நீ சும்மா இருப்பா, எல்லாரும் உனக்கு ஒன்றும் தெரியாது, நான் நல்லவனை போலவே இருப்பா. ஆனா கடைசியில என்ன பண்ணுவான்னா எல்லாம் உன்னையே கவுத்துட்டு போடுவா, எல்லாம் கொண்டுட்டு ராஜ்யத்தை வாங்கிட்டு போடுவா, அதனால அவனை எல்லாம் சேர்த்து கொள்ளக்கூடாது அப்படின்னா அந்த சுக்ரீவாதிகள் எல்லோரும் அவர்களை எல்லாம் கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்தி இல்ல இல்ல இருந்தாலும் அவன் கெட்டவனா இருந்தாலும் நான் சேர்த்துக்கிறேன், வந்தவனை கைவிட மாட்டேன், நத்தியஜேயம் கதஞ்சனா ஏதது விரதம் மம சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேப்யோ ததாமியே தது விரதம் மம. ராமன் தெரிவித்த வார்த்தையை விடத்துல மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சனா, இதான் என்னுடைய விரதம், உடைய சத்தியம் இதுதான், தீட்சையில இருக்கேன், யார் வந்தாலும் கைவிட மாட்டேன், மித்ரன்னு சொல்லிட்டு வந்தாலும் நண்பன்னு சொல்லிட்டு வந்தாலும் பரவாயில்ல, காலில் விழுந்துட்டான்னா கைவிட மாட்டேன் என்று தெரிவித்து அவ்விடத்திலே போய் ராவணனை கொன்றதே எதற்கா அண்ணா இந்த விபீஷணனுக்கு முடிசூட்ட வேண்டும் என்பதற்காக. இதுல போய் என்ன பண்ணான்னா விபீஷணனை அரசிலே அமர்த்தினான். ஏன் ராவணன் அவன் தெரிவித்தான் இவனை பார்த்து, விபீஷணனை பார்த்து, குலத்தை கெடுக்க வந்த கோடலை காம்பே உழிந்து போ என்று தெரிவித்தான இடத்துல வந்து நிற்கக்கூடிய காலத்துல விபீஷணன் சொன்னார். ராவணன் என்ன பண்ணான் தெரியுமா? வேலைக்காரனை காட்டிலும் கேவலமாக என்னை அவமதித்தான், அவமதித்து என்னை வெளியேற்றினான் அப்படின்னு தெரிவித்தான விடத்துல விபீஷணன் பார்த்தான். இப்படியா பண்ணான்? அவன் எந்த ராஜ்யத்தை விட்டு உன்னை வெளியேற்றினானோ அந்த ராஜ்யத்துக்கே உன்னை அரசனாக அமர்த்துவேன் என்று எம்பெருமான் தீட்சை கொண்டான். அதனால்தான் என்ன பண்ணான்னா அதே லங்கைக்கு ராஜாவாக அமர்த்தினான். அவனை விபீஷணனை அமர்த்தினான். அமர்த்தி அமர்த்த என்ன பிரீத்தி, என்ன பிரீத்தி! விபீஷணனிடத்திலே அரசளித்த பெற்றியோய் என்று கொண்டாடுகிறார். அவனை ராஜாவாக அமர்த்தின பிற்பாடுதான் எம்பெருமானுக்கு உயிரே வந்ததுன்னா. பீஷணனை எப்ப ராஜாவாக ஆக்கினானோ அப்பதான் கிருதகிருத்தியஸ்ததா ராமஹா விஜ்வர பிரமமோதா அபிஷிச்ச லங்காயாம் ராட்சசேந்திரம் விபீஷணம் கிருதகிருத்தியஸ்ததா ராமஹா விஜ்வர பிரமமோதகான்னு அற்புதமான ஸ்லோகம் ஸ்ரீராமாயணத்துல எடுத்து பக்கம் பக்கமாக வியாக்கியானம் செய்து காட்டுகிறார். விடத்திலே வியாக்கியான சக்கரவர்த்தி
பெரிய வாச்சான் பிள்ளை இருக்கிறா. அபிஷேச்சத லங்காயம், லங்கையில போய் ராஜாவாக அமர்த்தினான் விபீஷணனை. அப்பதான் ராமனுக்கு என்னன்னா கிருதகிருத்தியஸ்ததா ராம, தன்னுடைய காரியத்தை செய்து முடித்தோன்னு அப்பதான் ஆனந்தமாயிடுது. விஜ்வரா பிரமமோதா விஜ்வரம், அப்பதான் ஜுவரம் போச்சு. இவ்வளவு நாள் ஜுவரம், என்ன ஜுவரம்னா பயஜ்வரம். யோ விபீஷணன் ராஜ்யத்தை ஏத்துப்பானா? அவனுக்கு என்னன்னா ராஜ்யத்துல இச்சையே இல்லை. அவனுக்கு ராஜ்யத்துல ஆசை இருக்கான்னா, அவனுக்கு ஒன்றும் ராஜ்யத்துல ஆசையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ராமன் காலில் இருக்கணும், ராமன் காலிலேயே விழுந்து கிடக்கணும், அவ்வளவுதான் அவனுக்கு ஆசை. இவனை போய் ராஜாவா ஆக்குறேன்னு சொன்னா இவன் ராஜ்யத்தை ஏத்துப்பானோ மாட்டான் என்று பயத்தோடே கூடியிருந்தான் ராமன். இவனை அரசனாக ஆக்கிற பிற்பாடுதான் ராமனுக்கு ஆனந்தமே ஏற்பட்டது என்று ஆச்சரியமா எடுத்து காட்டுகிறார் ராமாயணத்திலே வால்மீகி முனிவர். ஆஹா, அப்படி அவனை அரசனாக ஆக்கினாயே, விபீஷணனிடத்திலே என்ன ஈடுபாடு பண்ணாய், அவன் தாழ்ந்தவன்னு பார்க்காமல் அவனிடத்திலே ஈடுபாடு செய்தாயே, என்ன அற்புதம் பெருமானே. நீ அடியார்களுடைய விரோதிகளை போக்கிற இடத்துல எப்படி இவனை வஞ்சனையாலே ஜெயிக்கணுமா அல்லது இவனை நேரா போய் எதிர்த்து கொள்ள வேண்டுமா, இதெல்லாம் பார்க்கறது கிடையாது. அடியார்கள் விரோதிகள்னா அவளை போக்குடு. அதே போல் அடியார்கள்னு வந்துட்டா அவர்களுடைய தராதரத்தை பார்ப்பதே கிடையாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் வசிஷ்டன் சண்டாளன் என்கிற விபாகம் இல்லாமல் எல்லாரையும் ஆட்கொள்ளுகிறாய். அவர்களிடத்துல என்ன பண்றன்னா நன்னிறத்தோரின் சோலையில பின்ன கேள்வ மண்ணு சீர் நன்னிறம், அற்புதமான நிறத்தோடே கூடியிருக்கிறாள், அற்புதமான வடிவழகோடே கூடியிருக்கிறாள். நிறத்து ஓரின் சொல் என்று அமிர்தமாக பேசக்கூடிய சொல்லோடே கூடின பின்னை நப்பின்னை பிராட்டி. அந்த நப்பின்னை பிராட்டிக்கு கேழ்வா, நப்பின்னை பிராட்டிக்கு கேழ்வன்னு கணவனாக இருக்கிறான். இந்த நப்பின்னை பிராட்டி அவளை நன்னா அனுபவிக்கிறான் எம்பெருமான். இந்த நப்பின்னை பிராட்டி நடத்துல மிகுந்த பிரீத்தியோடே கூடியிருக்கிறான். அந்த நப்பின்னை இடத்துல எவ்வளவு பிரீத்தி இருக்கோ அதை போலே பிரீத்தியை விபீஷண ஆழ்வான் இடத்திலே பண்ணுகிறான். எதுக்காக நப்பின்னை சொல்றார்? நப்பின்னை இடத்துல எப்படி பிரீத்தியோ அதை போலே விபீஷண இடத்திலே பிரீத்தி பண்ணுகிறாயே பெருமானே, என்ன ஆச்சரியம். நீ எப்படி இருக்க? மன்னுஷீர் பொன்னிறத்த வண்ணனாய புண்டரீக நல்லயே. மன்னுஷீர் மிகுந்த குணங்களோடே கூடியிருக்கிறான், குணங்களோடே கூடி பொன்னிறத்த வண்ணன் என்று சூரிய மண்டலத்தின் நடுவிலே எழுந்தருளி இருக்கிறான். ஏசதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி நாராயணஹா சரசிஜாசன சன்னிவிஷ்டா என்று சூரிய மண்டலத்தின் நடுவில் நின்றுருக்கான் எம்பெருமான். எப்படி இருக்கான்? வேதம் வர்ணிக்கிறது. ஹிரண்ய ஸ்மஷ்ரு ஹிரண்ய கேஷா அப்ரணகாத் சர்வயேவ சுவர்ணஹா, பிரணகாத் சர்வயேவ சுவர்ணஹான்னு நகம் தொடங்கி திருமுடி பரியந்தம் எல்லாம் தங்கம், தங்கமயமான வடிவோடே கூடியிருக்கிறான். பொன்னிறத்தவண்ணன் தான் தெரிவிக்கிறார். பொன்னை போலே தங்கத்தை போல இருக்கக்கூடிய வடிவோடே கூடியிருக்கிறான். என்ன சுவாமி அப்படியே தங்க சிலையை போல இருப்பானா? ஏய், தங்கமயமான மீசை, தங்கமயமாக இருக்கக்கூடிய எல்லாம் வடிவெல்லாம் அப்படியே தங்கம், அப்படியே கோல்டன் ஸ்டாச்சு, தங்க சிலையா? சிலையை போல இருப்பானா? அது கிடையாது, அதை சொல்லவில்லை. தங்கமயமாக இருப்பான்னா என்ன அர்த்தம்னா ஸ்பிருகணியன். ஸ்பிருகணியன் தான் என்ன? ஆசைப்பட தகுந்தவன். தங்கம்னா எல்லாரும் ஆசைப்படுறா இல்லையா? தங்கத்தை யாராவது ஆசைப்படலன்னு சொல்றது உண்டா? யாராவது தங்கம் கொடுத்தா இல்ல சுவாமி தங்கம்லாம் வேண்டாம் நீரே வச்சுக்கோ அப்படின்னு யாராவது சொல்றாளோ? ஒருத்தரும் சொல்றது இல்லை. சக்கரை பொங்கல் கொடுத்தா வேணா சொல்லுவேன். சக்கரை பொங்கல் கொடுத்தா இல்லை சுவாமி சுகர் இப்போ கொலஸ்ட்ரால்லாம் அதிகமாயிட்டு இருக்கு, வேண்டாம் நீரே சாப்பிடும். இன்னும் பெருமாள் பிரசாதம் கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடுவேன். அதே தங்கம் பெருமாள் திருவாபரணம் ஒன்று கொடுக்குறாருன்னு வச்சுப்போம். ஏதோ இல்லை ஏதோ ஒரு தங்க கடையிலேருந்து தங்கம் வாங்கி தரேன், உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தரலான் இருக்கேன், தங்க மோதிரம் தரலான் இருக்கேன், வாங்கிக்கிறீரா அப்படின்னு கேட்டா இல்லை இல்லை வேண்டாம், தங்கெல்லாம் போட்டு பழகம் இல்லை வேண்டாம் அப்படின்னு யாராவது சொல்கிறாளோ? ஒருத்தரும் சொல்றது வாங்கி அடுத்த நாள் கடையில் போட்டு பணம் வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு உடனே வாங்கிட்டு போய்டுறோம். அதில் தங்கத்தை யாரும் வேண்டான்னு சொல்றது இல்லை, எல்லாரும் தங்கத்துல ஈடுபடுறா. அதை போலே மிகவும் ஈடுபட தகுந்தவனாக இருக்கிறான், எல்லோரும் ஈடுபடும்படியாக இருக்கிறான் எம்பெருமான். ஆஹா, பொன்னிறத்த வண்ணனாய புண்டரீகன் அல்லையருக்கு மேல என்ன புண்டரீகன்னு தஸ்யதா கப்பியாசம் புண்டரீகமெஸ்வினி தஸ்ய உதிதி நாம வேதம் தெரிவித்த உத் அப்படின்னு பெருமானுக்கு திருடா இருக்கான். தஸ்யதா கப்பியாசம் புண்டரீகமே வமக்கினி, என்னுடைய திருக்கண்கள் எப்படி இருக்கிறதுனா கப்பியாசம் கம்பிபதி திகபிஹி. சுவாமி எம்பெருமானார் அற்புதமான அர்த்தத்தை காட்டினார். கம்பிபதி சூரியன், அவனுக்கு கபின்னு பேர், ஜலத்தை குடிக்கிறான், அதனாலே சூரியனுக்கு கபின்னு பேர். இந்த சூரியனாலே அலத்தப்பட்ட தாமரை, இந்த தாமரையை போல இருக்கக்கூடிய அற்புதமான தாமரை, அவ்விடத்திலே கம்பீராம்ப சமுத்பூத சுகுர்த்தனால ரவிகல விகசித புண்டரீக தயா தல யக்ஷனா அப்படின்னு கொண்டாடுகிறார் எம்பெருமானார் நம்முடைய பாஷ்யத்தில். எம்பெருமான் எப்படி இருக்காருன்னா கம்பீராம்ப, கம்பீரமாக இருக்கக்கூடிய பெரிய தீர்த்தத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான தாமரை, சூரியனாலே மலர்த்தப்பட்ட தாமரை,
அந்த தாமரை எப்படி இருக்கோ அதை போலே கண்ணோட இருக்கிறான். புண்டரீகன் என்ன தாமரை கண்களை உடையவனாக இருக்கிறான். அப்படிப்பட்டவன் எல்லோரோடையும் ஆசைப்படத் தகுந்தவனாக இருக்கிறான். சூரிய மண்டலத்தின் நடுவில் இருக்கக்கூடிய எம்பெருமானை எல்லாம் பெண்கள் எல்லாரும் ஆசைப்படுகிறார்கள். எம்பெருமானுடைய மகிழ்ச்சிகள் எல்லாம் பிராட்டிமார்கள் எல்லாம் எம்பெருமானத்துல எப்படி பிரீத்தியை செய்கிறார்களோ அதை போலே பிரீத்தியை இவன் விபீஷணனிடத்துல பண்ணினான். பெருமானுடைய நாச்சிமார்கள் எம்பெருமானிடத்துல சூரிய மண்டலத்தின் நடுவில் இருக்கக்கூடிய சூரிய நாராயணத்துல எப்படி பிரீத்தி பண்றானோ அதை போலே பிரீத்தியை எம்பெருமான் விபீஷணனிடத்திலே பண்ணுகிறான் என்று அற்புதமாக எடுத்து காட்டினார். இப்படி அடியார்களிடத்துல பிரீத்தி பண்றது என்னன்னா அடியார்களாக ஆக்குகிறான் எம்பெருமான். ஈடுபாடு இல்லாதவர்களுக்கும் ஈடுபாடை விளைவிக்கிறான். அப்படி விளைவிக்கணும்னா எம்பெருமான் வந்து பிறந்தான் கண்ணனா சொன்னார். கிருஷ்ணாவதாரத்துக்கு போயிட்டார். பெருமான் கண்ணனா வந்து பிறந்ததே எதுக்காக தெரியுமா? இதை போல ஈடுபாடே இல்லாதவர்களுக்கும் ஈடுபாடை விளைவிக்க வேண்டும் என்பதற்காக என்று அற்புதமாக அடுத்த பாசுரம் தெரிவிக்கிறார். ஆதியாதி ஆதினி ஒரண்டமாதியாதலால் சோதியாத சோதினி அதுண்மையில் விளங்கினாய் பேதமாகி வேள்வியாகி விண்ணினோடு மண்ணுமாய் ஆதியாகி ஆயனாய மாயமென்ன மாயமே. அற்புதமான பாசுரம். ஆதியாதி ஆதினி பெருமானே நீ ஆதி 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 3 தடவை தெரிவிக்கிறார். ஆதினா என்ன? நீ காரணபூதனாக இருக்கிறாய். எப்படிப்பட்ட காரணமா இருக்க அப்படின்னா ஆதி என்றால் நீ 3 விதமான காரணமாக இருக்கிறாய். உபாதான காரணம் என்றும் நிமித்த காரணம் என்றும் சககாரி காரணம் என்றும் 3 காரணங்கள் பார்க்கிறோம் லோகத்துல. லோகத்துல எந்த பதார்த்தம் பண்ணணும்னாலும் 3 காரணம் வேணும். பூர்வர்கள் அடிக்கடி காட்டக்கூடிய திருஷ்டாந்தம் ஒரு பானை பண்ணணும்னு வச்சுக்கிறது. பானை பண்ணணும் தான் அதுக்கு 3 வேணும். முதல்ல என்ன வேணும்னா பானை பண்றதுக்கு மண் இருக்கணும். இந்த மண் இருக்கிறதே அதுதான் உபாதான காரணம். உபாதானம்னா மெட்டீரியல்னு தெரிவிக்கிறோமே. பானை பண்ணணும்னா முதல்ல அது எதால ஆனும் அதுக்காக மண் வேணும். இந்த மண்ணாலே பானை பண்ணா அடுத்தது அந்த பானையை செய்வதற்கு குயவன் வேண்டும். பானையை பண்றவன் ஒருத்தன் இருக்கானே அவன் வேண்டும். அவன்தான் நிமித்த காரணம். பானையை செய்யக்கூடியவனா இருக்கான் அந்த குயவன் வேணும். குயவனும் மண்ணு இருந்தா போருமா? நான் போராது. அதுக்கு உதவணுமே. பானையை பண்றதுக்கு உதவுறதுக்கு என்ன வேணும்னா தண்ட சக்கரம். இந்த சக்கரத்தை வச்சுதான் பானையை சுத்தணும். இந்த சுத்தி விடுறதுக்கு தண்டம் ஒண்ணு வேணும், ஒரு கோல் ஒண்ணு வேணும். இதெல்லாம் சககாரி காரணம். அந்த பானையை செய்ததற்கு இதுவும் காரணமாக உதவுகிறது, காரணமாக இருக்கிறது. இதை போல எம்பெருமான் இந்த லோகத்தை எல்லாம் சிருஷ்டிக்கிறான், லோகத்தை எல்லாம் படைக்கிறான். இந்த படைக்கிறதுக்கு எம்பெருமான் அவனுக்கு உபாதானம் மெட்டீரியல் எது? உபாதான காரணம் எதுன்னா அதுவும் தானா தான் இருக்கான். எம்பெருமான் தான் உபாதான காரணம். அப்படின்னா என்ன? நான் எம்பெருமான் எதை கொண்டு சிருஷ்டிக்கிறான்? ஜீவாத்மாவை கொண்டும் அதே போல அவ்விடத்திலே பிரகிருதியை கொண்டும் அதாவது பஞ்சபூதங்களை கொண்டும் எம்பெருமான் சிருஷ்டிக்கிறான் இவ்விடத்திலே. இதெல்லாம் எம்பெருமானுக்கு எப்படி இருக்குன்னா சரீரமாக இருக்கிறது. இந்த ஜீவாத்மாக்களோ அல்லது மூல பிரகிருதி தெரிவிக்கப்படுகிறது அதுவோ அதெல்லாம் எம்பெருமானுக்கு சரீரமா இருக்கு. அதனால உபாதான காரணமும் அவனே. இந்த லோகத்தை சிருஷ்டிப்பதற்கு எது மெட்டீரியல்னா அதுவும் எம்பெருமான் தான். லோகத்தை சிருஷ்டிக்கக்கூடியவன் யார்? நிமித்த காரணம் யார்? அதுவும் எம்பெருமான் தான். எம்பெருமானுக்கு ஏதாவது உதவணுமா இந்த லோகத்தை சிருஷ்டிப்பதற்குன்னா ஒன்றும் கிடையாது. எம்பெருமானுடைய ஞான சக்திகள் சொல்லக்கூடிய குணத்தை கொண்டு சிருஷ்டிக்கிறான். பெருமானுக்கு உதவுகிறவர்கள் யாராவது உண்டா? அதுவும் கிடையாது. சககாரி காரணம் எம்பெருமானாக இருக்கிறான். ஆக 3 விதமான காரணம். லோகத்தை சிருஷ்டிப்பதற்கு 3 காரணமும் எம்பெருமானாக இருக்கிறான். அப்படிப்பட்ட காரணபூதன் ஆதியாதியாதினி ஓர் அண்டமாதியாதலால் எப்படி இருக்கிறாய்னா ஓர் அண்டம். இந்த அண்டம் இருக்கிறதே இந்த அண்டத்துக்கு ஆதி என்றால் நிர்வாககனாக இருக்கிறாய் அல்லது இந்த அண்டமாகவே ஆகியிருக்கிறாய். என்ன அர்த்தம்? இந்த அண்டத்துல இருக்கக்கூடிய எல்லா பதார்த்தங்கள் இருக்கே இந்த எல்லா பதார்த்தத்துக்குள்ளேயும் அந்தராத்மாவாக இருக்கிறாய் நீ. எல்லா பதார்த்தத்துக்கும் உள் புகுந்து இருக்கிறாய். இல்ல இந்த ஆத்மாவு இந்த லோகத்துல இருக்கக்கூடிய ஆத்மாவோ அல்லது சராச்சர பதார்த்தங்களோ எல்லாத்துக்கும் உள் புகுந்து இருக்கு. உள்ள அந்தராத்மாவாக இருந்து அவத்தை நிர்வகிக்கிறாய். நீ இல்லைன்னா அது எதுவுமே இருக்காது இல்லவா? நீ இல்லைன்னா எல்லாம் கீழே விழுந்துடும். இல்லைன்னா ஒரு பதார்த்தம் இருக்குமா இந்த லோகத்துல? ஒன்றும் இருக்காது. ஆனா இந்த பதார்த்தங்களுக்கெல்லாம் அந்தராத்மாவாக இருக்கிறாய் இருந்து இவை எல்லாவற்றுக்கும் நிர்வாகக்கனாக இருக்கிறாய். ஓர் அண்டமாதி ஆதலால் ஆதலால் சோதியாத சோதினி. அதனால என்னன்னா நீ சோதியாத சோதி. உன்னை யாராவது சோதிக்க வேண்டுமா? இவன் தான் அறப்பெரியவனா? யாராவது சோதிக்கணும்னா ஒருத்தரும் சோதிக்க வேண்டும். யாராவது சோதியாத சோதி. மற்ற சோதின்னு மற்ற தேஜஸ் பதார்த்தங்கள்லாம் இருக்கே அதையெல்லாம் எடுத்து
இவன் இவன் பெரியவனா அல்லது நெருப்பு பெரிசா? நெருப்புக்கு சக்தி அதிகமா அல்லது சூரியனுக்கு சக்தி அதிகமா அல்லது மற்ற தேவதைகள் யாருக்காவது சக்தி அதிகமா அல்லது எம்பெருமானுக்கு சக்தி அதிகமா அப்படின்னு யாராவது சோதிக்கணும்னா ஒருத்தனும் சோதிக்க வேண்டாம். என்ன, நீ அல்லவா காரணபூதன், நீதான் காரணபூதனா இருக்க, எல்லா பதார்த்தத்துக்குள்ளேயும் நீ இருக்க அப்படின்னு சொன்ன அப்புறம் நீ யாராவது உன்னை சோதிக்கணுமான்னு? நீதான் அறப்பெரியவனான்னு யார் சோதிக்க வேண்டும்? யார் டெஸ்ட் பண்ணி யார் உனக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும்? ISI சர்டிபிகேட் நீ சொல்றாளே, இந்த பொருளை நாம் உட்கொள்ளலாமா கூடாதா, இதெல்லாம் சாப்பிடலாமா கூடாதா, அல்லது இதை பிரயோகிக்கலாமா கூடாதா அப்படின்னு எல்லாத்துக்கும் முத்திரை குத்திட்டே இருக்கான் மேல. போல எம்பெருமானுக்கு யாராவது முத்திரை குத்தணுமா? இவன் தான் பெரியவன் முத்திரை யாராவது குத்தணுமான்னா ஒருத்தரும் குத்த வேண்டாம். எம்பெருமான் சோதிக்கப்பட வேண்டாத சோதியாக இருக்கிறான். நாராயண பரோஜோதிகின்னு கொண்டாடுகிறதே வேதாந்தமானது அப்படிப்பட்ட சோதியாக இருக்கிறான். அது எங்க தெரியுதுன்னா, அது உண்மையில் விளங்கினாய், அது உண்மையிலே விளங்கினாய். என்ன அர்த்தம்? அது வேதத்திலே நன்றாக தெரியும்படியாக நீ விளங்கினாய் விடத்திலே அப்படி அற்புதமாக சேவை சாதிக்கிறாய். உண்மையில்னா வேதம் அது அப்படி இருக்குன்னா, வேத நூல் ஓதுகின்றது உண்மையல்லதில்லை மேலே சொல்ல போற. வேதன்றது அதுதான் ஸ்வத பிரமாணமாக இருக்கிறது, யாராலையும் எழுதப்படாதா இருக்கிறது. நித்தியமாய் நிர்துஷ்டமாய் ஸ்வத பிரமாணமான வேதம் கொண்டாடப்படுகிறது, நித்தியமாக இருக்கிறது, எப்பொழுதும் இருக்கிறது வேதம். நிர்துஷ்டம், எந்த தோஷமும் இல்லாததாக இருக்கிறது இந்த வேதம். அதனாலே இந்த வேதம் தான் உண்மையானது, சத்தியமானதாக, சத்தியத்தையே பேசுகிறது வேதம். அப்படிப்பட்ட வேதம் அதிலே எது காட்டப்படுகிறதுன்னா, நீதான் சோதி, நீதான் பரஞ்சோதியாக இருக்கக்கூடியவன், உனக்கு மேம்பட ஒருத்தன் கிடையாது, நீதான் காரணபூதன், நீதான் எல்லாராலும் வணங்கத்தக்கவன் என்பதை வேதம் காட்டிக் கொடுக்கிறது. இது வேதத்திலே விளங்கும்படியாக நின்றவன் நீ என்று தெரிவித்தார் ஆழ்வார். அது உண்மையில் விளங்கினாய். அது மட்டும் இல்லைன்னா அந்த வேதத்துக்கே நிர்வாகனா இருக்கு. வேதமாகி வேதத்துக்கே நிர்வாகம்னா அப்ப எம்பெருமான் பண்ணதா சுவாமி வேதம்? நான் எம்பெருமான் பண்ணல, வேதம் நித்தியமா இருக்கு. அப்போ உருஷேயமாய் யாராலையும் புருஷனாலே இயற்றப்படாதது வேதம். ஆனால் வேதத்தை என்ன பண்ணான்னா, பிரளய காலத்திலே அந்த வேதம் அழிந்து போகாதபடியாக, அது நித்தியமாக இருக்கும்படியாக, அது மறைந்து போகாதபடியாக அதை தன்னுடைய மனதிலே தேக்கி வைத்துக் கொள்கிறான் பெருமான். தேக்கி வைத்துக் கொண்டு பிற்பாடு பிரம்மாவுக்கு சொல்றான். பிரம்மாவை படைத்து பிரம்மணம் விததாதி பூர்வம் யோகை வேதாஞ்ச பிரதினோதி தஸ்மை, பிரம்மாவை படைத்து பிரம்மாவுக்கு வேதத்தை சொல்லிக் கொடுக்கிறான் எம்பெருமான். அதனாலே அது நித்தியமாக இருக்கும்படியா செய்கிறான் எம்பெருமான். அதனாலே வேதத்துக்கு நிர்வாகனாக இருக்கிறான். வேதமாகி வேள்வியாகி அந்த வேதத்திலே காட்டப்படக்கூடிய யாகங்கள் யாருன்னா அதுவும் எம்பெருமான் தான். யாகங்கள் எம்பெருமான்னா என்ன அர்த்தம்? யாகத்தாலே ஆராதிக்கப்படுபவனாக இருக்கிறான். வேள்வியாகி விண்ணினோடு மண்ணுமாய், இந்த யாகத்தாலே அடையப்படக்கூடிய பலன்கள் என்னன்னா, 2 பலன்கள். ஒன்று பரமபதம், விண்ண பரமபதம். மற்றொன்று மண் என்று இந்த லோகத்திலே இருக்கக்கூடிய எத்தனையோ பலன்கள். பிரம்மலோகம் என்ன, சத்தியலோகம் என்ன, அல்லது ஐஸ்வர்யம் என்ன, இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய மற்ற புருஷார்த்தங்கள் என்ன, எல்லாம் யாகத்தினாலே கிடைக்கக்கூடியதா இருக்கு. யாகத்தினாலே பரமத்தையும் அடையலாம், யாகத்தாலே இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் அதையும் அடையலாம். அப்படிப்பட்ட இந்த 2த்துக்குமே தலைவன் யாருன்னா எம்பெருமான் தான். அங்காதும் சோராமே ஆழ்கின்ற எம்பெருமான் செங்கோருடைய திருவரங்க செல்வனார் என்று புவனியும் விண்ணுலகும் 2த்துக்கும் தலைவனாக இருக்கிறான் எம்பெருமான். அதனாலே மண்ணினோடு விண்ணுமாய் விண்ணினோடு மண்ணுமாய் என்று இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் தலைவனாக இருக்கிறான். அப்படிப்பட்டவன் என்னன்னா ஆதியாகி, ஆதினா இவ்விடத்துல என்ன பண்ணான்னா ருச்சி ஜனகனாக இருக்கிறான். யாருக்கெல்லாம் எம்பெருமான இடத்துல ஈடுபாடு ஏற்படலையோ அப்படிப்பட்டவர்களுக்கும் ஈடுபாடை விளைவிப்பவனாக இருக்கிறான் எம்பெருமான். தன்னிடத்திலே ஈடுபாடு ஏற்படும்படியாக செய்கிறான் எம்பெருமான். எப்படி பண்றான்னா, ஆயனாயமாயம் என்ன மாயமே, இப்படி அறப்பெரியவனா இருக்கக்கூடியவன், ஜகத்காரண பூதனா இருக்கான், வேதத்தைக்கு நிர்வாகக்கனா இருக்கான், யாகத்துக்கு நிர்வாகக்கனா இருக்கான், 2 லோகத்துக்கும் நிர்வாகக்கனா இருக்கான், யாராலையும் அறிய முடியாதபடியாக தலைவனா இருக்கான். அப்படிப்பட்ட சோதியானவன் ஒரு ஆயனாக பிறந்தார். இடையர்களோட இடையர்களுக்கு சஜாத்தியனாக பிறந்து எல்லோரும் பார்க்கும்படியாகவும் அவர்களோட கலந்து பரிமாறினானே எம்பெருமான். அதனால என்ன ஆயிட்டுன்னா, யாருக்கெல்லாம் ருச்சி இல்லையோ அவர்களுக்கும் ருச்சியை விளைவிக்கும்படியாக செய்தான் எம்பெருமான். அவர்களுக்கும் ருச்சி விளையும்படியா பண்ணா ஆதி ஆயிட்டான்.
சின்ன என்ன ருச்சி ஜனகனாக இருக்கிறார். இப்படி ஆயனா வந்து பிறந்து ஆயர் குலத்திலே இருந்தவர்கள் அவர்களும் ஈடுபடும்படியாக பண்ணார். அந்த விற்த்தாந்தத்தை கேட்டவர்கள் அவர்களும் ஈடுபடும்படியா பண்ணாங்க. எல்லாரும் இதுல ஈடுபடுறாங்க, கிருஷ்ணாவதாரத்தில் தானே ஈடுபடுறாங்க. கண்ணனுடைய விற்த்தாந்தங்களை கேட்டு ஈடுபடாதவர்கள்ன்றது யாராவது உண்டான பெருங்கடையாது அல்லவா? எல்லாரும் கிருஷ்ண சரித்திரத்துல ஈடுபடுகிறார்கள். அப்படி எல்லோருக்கும் தன்னிடத்திலே ருச்சியை ஏற்படும்படியாக செய்தான் எம்பெருமான். இது என்ன மாயம், மாயமென்ன மாயமே, ஆயனாய மாயமென்ன மாயமே என்று என்ன ஆச்சரியம், ஆச்சரியம் என்ன ஆச்சரியம். அறப்பெரியவனானவன் ஆயனாக வந்து பிறந்தானே, இடையனாக வந்து பிறந்தானேன்னார். அவள்தான் போச்சு. ஆழ்வார்கள் கிருஷ்ணாவதாரத்தை நினைச்சான்னா உடனே கிருஷ்ணாவதாரத்துல நெஞ்சு போயிடும். பார்த்தார், இன்னும் கொஞ்சம் பேசுவோம்னா கிருஷ்ணாவதாரத்தை பத்தி சொல்லிட்டோம். கிருஷ்ணாவதாரத்தை அவனுடைய நீர்மை என்ன, எப்படி பரமசுலபனாக இருந்தான் என்பதை பத்தி பேச வேண்டும் தொடங்கினார். அடுத்த பாசுரம். மம்புலாவுமி இனுமாகியாமயாகி யாழியார் தம்பிரானு மாதிமிக்க தன்புமிக்க தண்டியும் கொம்பராவு நுண்மருங்குளாயர் மாடர் பிள்ளையாய் எம்பிரானு மாய வண்ணமென் கொலோயம் ஈசனை. புதமான பாசுரம். அம்புலாவுமி இனுமாகி. இந்த பாசுரத்தை எப்படி வச்சுக்கணும்னா, தம்பிரானும் ஆழியாறு தம்பிரானுமாகி அம்புலாவு மீனுமாகி யாமயாகி. ஆழியார் சக்கரத்தாழ்வார். இந்த சக்கரத்தாழ்வாருக்கு பிரான், சக்கரத்தாழ்வாருக்கு தலைவரானார். சக்கரத்தாழ்வாருக்கு தலைவன் சொன்னா யார் சக்கரத்தாழ்வாருக்கு தலைவனா இருக்க முடியும்னா அறப்பெரியவன் தான் தலைவனா இருக்க முடியும். பல தமசப்பரமோதாத்தா சங்க சக்கர கதாதரா. விடத்துல மண்டோதரி ராவணனுடைய மனைவி அவள் தெரிவித்த அற்புதமான வார்த்தை, பெருமானே நீ தமசப்பரமோ, நீ தமசுக்கு அப்பாற்பட்டவன், அறப்பெரியவன் நீ அப்படின்னா. எப்படி தெரிஞ்சது? சங்க சக்கர கதாதர், கையில சக்கரம் வச்சுருக்கியே. நான் சதுர்புஜத்தோட சேவை சாதித்தான் எம்பெருமான். மண்டோதரிக்கு சேவை சாதித்தான், ராவணனுடைய மனைவிக்கு சேவை சாதித்தான். அவன் என்ன பண்ணான்னா பார்த்தாள், பார்த்தவாறே சக்கரம் வைத்துக் கொண்டிருக்கிறாயே நீதான் அறப்பெரியவன் அப்படின்னு தெரிவித்தாள். இடத்துல கண்டு கொண்டாள் மண்டோதரியா. சக்கரம் யார் சக்கர கையனா இருக்கிறானோ அவன்தான் அறப்பெரியவன். அப்படி அறப்பெரியவனாக இருந்து வைத்து என்ன பண்ணா அம்புலாவு மீனுமாய் ஒரு மீனா வந்து பிறந்த. சரி, அம்புலாவ் அப்படின்னு ஜலத்திலே உலாவக்கூடிய ஒரு மீனாக வந்து பிறந்தாய். ஆமையாகி அதுக்கு மேல என்ன பண்ணா ஆமையாக வந்து பிறந்தாய். இப்படி எல்லாம் பிறந்த என்னன்னா ஒரு மிருகத்தோடே வந்து பிறந்தாய். ஜலச்சர சத்வங்கள், ஜலத்திலே உலாவக்கூடிய மிருகங்கள், அதோடே சஜாத்தியனாய் கொண்டு வந்து பிறந்தாய். மிருகங்களுக்கு சமமாக வந்து பிறந்தாயே. என்ன சௌலபியம், என்ன சௌலபியம். அறப்பெரியவன் நீ. சக்கரத்தாழ்வாருக்கு அதிபதி என்ன சூரி சேவியன், நித்தியசூரிகளுக்கு நாதனா இருக்கக்கூடியவன் நீ. அப்படிப்பட்ட நீ அல்லவா ஒரு மீன் அதோட வந்து பிறந்த. எல்லா மீனோடையும் ஒன்னா வந்து பிறகுற. என்ன அற்புதம். ஆமையோட வந்து பிறந்தாய். என்ன ஆச்சரியம், ஆச்சரியம். இப்படி வந்து பிறந்தாயே. உண்மையிலேயே பார்த்தால் இது கூட பரவாயில்லன்னா. இதுல கூட என்னன்னா எம்பெருமானுக்கு கொஞ்சம் சுவாதந்திரியம் இருந்தது. பெருமான் சுதந்திரனா காரியம் பண்ணா மீனா இருந்தா அவனை யாராவது நியமிக்க முடிஞ்சுதா? மீன் என்ன பண்ணணும்னு யாராவது சொன்னாளா? ஒன்னும் சொல்லல. மீன் தான் நினைத்த காரியங்களை தான் பண்ணான். நல்ல சக்தியோட கூடியிருந்தான். வந்தான், மீனா வந்தான். அவ்விடத்துல தேவதைகள் என்ன, பிரளயாகத்துல இருந்தவர்கள் என்ன, எல்லோரையும் ரட்சித்தான் எம்பெருமான். இதெல்லாம் அவன் பண்ண காரியம். இந்த அவதாரம் கூட பரவாயில்ல. அடுத்த அவதாரம் ஒண்ணு இருக்கே, அந்த அவதாரத்திலே சுவாதந்திரியம் கூட இல்லைன்னா சுவாதந்திரன்றதையும் கை விட்டுட்டு என்ன பண்ணான்னா பாரதந்திரியத்தை கை கொண்டான். இந்த அவதாரங்களே ரொம்ப தாழ்ந்து இருக்கக்கூடியதுன்னு சொல்லணும். அறப்பெரியவனான எம்பெருமான் மீனோடும் நாமையோடும் பிறந்தானே, இதுவே என்ன சௌலபியம்னு சொல்லணும். ஆனால் இது கூட பரவாயில்ல போல இருக்கு. இதுலயாவது கொஞ்சம் சுவாதந்திரியத்தோட காரியம் பண்றான். அடுத்து ஒரு அவதாரம் பண்ணா பாருங்க. எது அப்படின்னா கொம்பராவனும் மருங்குள் இப்படி வந்து பிறந்தா எம்பெருமானே. மீனாவும் பிறந்த, ஆமையாவும் பிறந்த. இதெல்லாம் என்ன எம்பிரானுமாதி மிக்கது. இப்படியெல்லாம் தேவரீர் அவதரித்து தேவரீருக்கு மிகுந்த பெருமை ஏற்பட்டது. பெருமானுக்கு பெரிய பெருமை. பெருமான் மீனா பிறந்தான், ஆமையா பிறந்தான்னா அதனால தாழ்ச்சியா? நான் தாழ்ச்சி கிடையாது. பெருமான் பிறக்க பிறக்க என்ன சௌஷேயான் பவதி ஜாயமானாக. ஒளிவரும் பலபிறப்பாய் ஒளிவரும் உள்நலம் முதலில கேடில வீடாம் என்கிறார் சுவாமி நம்மாழ்வார். வேதமும் அதுதான் தெரிவிக்கிறது. பெருமானுக்கு பிறக்க பிறக்க தேஜஸ் கூடிண்டே போடுது. பெருமான் மீனா பிறந்தான், ஆமையா பிறந்தான்னா என்ன ஆகுதுன்னா எவ்வளவு பெரியவன் மீனா வந்து பிறகுறானே, ஆமையா வந்து பிறகுறானே, அவனுக்கு பெருமை கூடிண்டே தான் போறது. பெருமை குறைந்தது என்பதே கிடையாது எம்பெருமானுக்கு. இப்படி பெருமை தேவருக்கு ஏற்படுகிறது மிக்கது. தேவரீர் இப்படி ஆமையாகவும் மீனமாகவும் பிறந்து தேவரீருக்கு பெருமை ஏற்பட்டது.
அன்பு மிக்கது. இப்படி தேவரீர் பிறந்ததெல்லாம் எதனால் என்ன? அன்பு மிக்கது. அடியார் இடத்துல மிகுந்த கிருபையாலே பிறந்தீர். இந்த கிருபை எம்பெருமானே உனக்கு, அதனால பிறந்த. நீ கர்மத்தாலே பிறக்கவில்லை. நீ பிறந்ததுக்கு காரணம் கர்மமா? நாமெல்லாம் இந்த லோகத்துல பிறக்கிறதுக்கு என்ன காரணம்னா கர்மம். கீழே புண்ணிய பாப ரூபமான கர்மம் பண்ணிக்கிறோம். புண்ணியத்துக்கு சேரவும் பாபத்துக்கு சேரவும் நமக்கு சரீரம் கிடைக்கிறது. ஆனால் எம்பெருமான் பிறப்பது எதனாலே? கிருபையாலே பிறக்கிறாய். அப்படி பிறந்தாய். பிறந்தது கூட பரவாயில்லன்னா, இப்பவாது உனக்கு கொஞ்சம் சுவாதந்திரியம் இருந்தது. ஆனால் அடுத்த அவதாரம் என்னாச்சுன்னா, கொம்பராவு நுண்மருங்குளாயர் மாதர் பிள்ளையாய். கொம்பராவு நுண்மருங்குள், கொம்பை போலேயும் மஞ்சி கொடியை போலேயும், அரவுன்னு பாம்பு அதை போலேயும் இருக்கக்கூடிய இடை, சின்னதா இருக்கக்கூடிய நுண்மருங்குல், நுண்ணிய மருங்குல்னு சிறியதா இருக்கக்கூடிய இடை, அந்த இடையை விடைய ஆயர் பெண்ணா இருக்கக்கூடிய யசோதை பிராட்டி அவளுக்கு பிள்ளையாய், அவளுக்கு பிள்ளையா பிறந்தாய். மகனொருவர் கல்லாத மாமேனி மாயன் மகனாம். யாருக்கும் மகன் கிடையாது. அப்படிப்பட்ட நீ மகனா பிறந்தாயே. என்ன அற்புதம், என்ன அற்புதம். சுவாதந்திரியத்தை விட்டு நீ பிறந்தாய் என்ற இந்த சரித்திரம் இருக்கே, இந்த சரித்திரத்தை காட்டி என்ன பண்ணா, எம்பிரானும் எங்களுக்கு பிரானாயிட. என்ன, எங்களுக்கு சுவாமியானாய், எங்களை எல்லாம் எழுதி கொண்ட. நாங்கெல்லாம் என்ன பண்ணோம், அந்த சரித்திரத்தை கேட்டவாறே உன் காலில் விழுந்துட்டோம். எம்ன்றாரே சுவாமி, என் பிரான், என்னுடைய பிரான்னு சொல்லாதே, எம்பிரான், எங்களுடைய பிரான்றாரே. எங்கள்னா யார்? யார் அந்த எங்கள்? நாங்கள்லாம் அவர் கோட்டில சேர மாட்டோம். நினைச்சிட்டு இருக்காரு நாமெல்லாம் எம்பெருமானுக்கு அடிமைன்னு. நாங்கள்லாம் அவர் கோட்டில சேர மாட்டோம், வேற யாரையோ சேர்த்துக்கிறாரு. யார் வந்தா? மற்ற ஆழ்வார்கள். சில ஆழ்வார்களும் இப்படிதான் கிருஷ்ணாவதாரத்துல ஈடுபட்டுத்தான்னா அவனுக்கு தோத்து போனார்கள். இந்த சரித்திரத்தை கட்டவாறே தோத்தோம் மடரஞ்சம் எம்பெருமான் நாரணர்க்கு என்று தோற்று போனார்கள், எழுதி கொடுத்தார்கள் என்று அற்புதமாக இந்த ஆழ்வாரை சொல்லிட்டார், தமிழ் ஆழ்வாரை சொல்லிவிட்டார். அதனாலே இப்படி இந்த சரித்திரத்தை காட்டி எங்களை எழுதி கொண்டாயே என்கொலோ. இது என்ன ஆச்சரியம்! இது எதனாலே? எம் நீசனே, இது நம்முடைய சம்பந்தத்தினாலேயோ. இதனாலே இப்படி எம்மை எழுதி கொண்டா தெரியுமா? நீ எங்களுக்கு சுவாமி. இதுக்கு ஒரு காரணம் கிடையாதுன்னா, நீ நிரூபாதிகமான சுவாமியா இருக்கக்கூடியவன். எங்களுக்கும் உமக்கும் சம்பந்தம் உண்டு. அந்த சம்பந்தத்தை காட்டி நீ எங்களை எல்லாம் எழுதி கொண்டாய், உனக்கு அடிமையாக்கி கொண்டாய். எப்படிப்பட்ட தலைவனே என்று கொண்டாடுகிறார் ஆழ்வார். சொன்னாரோ இல்லையோ, கிருஷ்ணாவதாரத்தை சொன்னார், உடனே நிறுத்த முடியல. அதே கிருஷ்ணாவதாரத்தில் இருக்கக்கூடிய பல பல அதிசய சேஷ்டிதங்கள் அதையெல்லாம் தெரிவிக்க தொடங்கினார். அடுத்த பாசுரம் 36வது பாசுரத்திலே, பிரானுமாய வண்ணமென்கொரோ எம்மீசனே ஆடகத்த புன்முலை யசோதையாச்சி பிள்ளையாய் சாடுதைத்தொர் புள்ளதாவி கள்ளதாய பேய்மகள் பீட வைத்த வைய கொங்கைய பாரமுது செய்து ஆடகக்க மாதர்வாய் அமுதமுண்டதென்கோலோ. புதமான பாசுரம் இடத்துல பாடத் தொடங்கினார் ஆழ்வார். ஆடகத்த புன்முலை யசோதையாச்சி பிள்ளையாய். இன்னும் கொஞ்சம் விஸ்தரிப்போம். கீழ்பாசுரத்துல வெறும் ஆயர் மாதர்னு சொல்லிட்டோம், யாருன்னு தெரியாத போட போறது. எப்படிப்பட்ட பெருமை அவளுக்கு! எல்லா லோகத்துக்கும் நாதனானையும் பெருமான் அவனையே பிள்ளையாக பெற்றெடுத்திருக்கிறாள்னா அவளை கொண்டாட வேண்டாமா நினைத்தார். உடனே சொன்னார், வேறு விதமாக சொன்னார். போன பாசுரத்துல இடையை கொண்டாடினார், இந்த பாசுரத்திலே மார்பை கொண்டாடுகிறார். நிறைய திருவாபரணம் எல்லாம் போட்டுருக்கா. ஆடகத்த, தங்கத்தாலே ஆன திருவாபரணங்கள், அந்த பூண்களை எல்லாம் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய மார்பகத்தோடே கூடியிருக்கிறாள் யசோதை பிராட்டி. படிப்பட்ட யசோதையான ஆட்சிக்கு பிள்ளையாய், அவளுக்கு பிள்ளையாக பிறந்தான். பிள்ளையாய் பிறந்து பண்ண காரியம் என்னன்னா, சாடு உதைத்து, சாடுன்னு சகடம், இந்த சகடத்தை உதைத்தான் பெருமான் தன்னுடைய திருவடியாலே. என்ன அற்புதமான திருவடினா, இந்த திருவடியை கொண்டு என்ன பண்ணணும்னா, அடியார்கள் காலில் தூக்கி வைக்கணும், அடியார்கள் தலையில தூக்கி வைக்கணும். அடியார்கள்லாம் என்ன பண்றா, ஐயோ இந்த திருவடி என்னைக்கு என் தலையில சேர போறதுன்னு தெரியலையே, நீ செம்மாபாதவற்பு தலை சேர்த்தொல்லை அம்மாடியேன் வேண்டுவதீதே. அடியார்கள் எல்லாரும் பிரார்த்திக்கிறார்கள், பெருமானை இந்த திருவடியை எப்ப கொண்டு என் தலையில வைக்க போறேன்னு தெரியலையே, இந்த திருவடி எப்பொழுது என் சென்னைக்கு மலர்ந்த பூவாக ஆகப் போகிறது என்றுதானே கொண்டாடுகிறார். அவ்விடத்துல ஆழ்வார் கொண்டாடுகிறார். ஆழ்வார்கள் எல்லாம் அந்த திருவடியை தலையிலே சூட்டிக்கொள்ள வேண்டும் தான் ஆசைப்படுகிறார்கள். அவ்விடத்திலே ஆசைப்பட்டார். அவ்விடத்திலே கதாபுனர் அதாசங்க அவ்விடத்திலே திரிமிக்கமத்த சரணாம்புஜத்வயம் மதியமூர்தானம் அலங்கரிஷ்யதி கேட்கிறார். அவ்விடத்திலே ஆளவந்தார் தம்முடைய ஸ்தோத்திரத்திலே கேட்கிறார். கதாபுனசங்கர் அதாங்க கல்பக துவஜார விஜ்ராங்குஜ வஜ்ரலாஞ்சன திரிமிக்கிரமத்த சரணாம்புஜத்வயம் மதியமூர்தானம் அலங்கரிஷ்யதி என்கிறார் ஆளவந்தார். அப்பா எம்பெருமானே, திரிவிக்ரமனே, மறுபடியும் எப்பொழுது உன்னுடைய திருவடி தாமரை என் தலையில வைக்க போறேன்னு தெரியலையே அப்படின்னு கேட்கிறார் ஆளவந்தார். இப்படி அடியார்கள் எல்லாம் எப்போ அந்த திருவடியை தூக்கி தலையில வைக்க போறேன்னு காத்துட்டு இருக்கார்.
நீ என்னடான்னா அந்த திருவடியை கொண்டு அசுரர்களை அழிக்கிற, விரோதிகளை அழிக்கிறதுக்கு போய் இந்த திருவடியை பிரயோகிக்கிறாயே, என்ன சௌலபியம், என்ன சௌலபியம் உன்னுடையது கொண்டாடுகிறார். சாடு உதைத்து ஓர் புள்ளதாவி கள்ளதாய பேய்மகள் வந்து சேர்ந்தார். ஒரு புள்ளதாவி பக்ஷியினுடைய ஆவினா கருத்து, பக்ஷியினுடைய கருத்தை உடையவளா இருந்தாள் பூதனை. பக்ஷியினுடைய கருத்துன்னா என்ன, பக்ஷிகள்னா என்ன பண்ணும், பருந்து முதலிய கொடிய பட்சிகள், வல்ச்சர்னு ஆங்கிலத்தை தெரிவிக்கிறாள். இந்த பட்சிகள்லாம் என்ன பண்ணும், என்ன சின்ன குழந்தைகள்லாம் விளையாடிட்டு இருந்ததுன்னா பட்சிகள்லாம் இப்படி பக்கத்துல நிற்கும், சாதாரணமா இருக்கிற மாதிரியே இருக்கும். குழந்தைகள் நல்லா கிட்ட வந்தவாறே பறவை தூக்கின்னு போயிடும், குழந்தைகளையே தூக்கின்னு போயிடும் பறவைகள்லாம். அதை போல கொடிய பறவைகள் உண்டோ அதை போன்ற மனதோடே வந்தாள் பூதனை. இருக்கா கள்ளதாய கள்ளத்தனமான தாயாக வந்து சேர்ந்தாள் பேய்மகள். தாயாய் வந்த பேய் அப்படின்னு தெரிவிக்கிறார். பேயானவள் தாய் வடிவு கொண்டு கிருத்திரிமமான வேஷத்தோடே வந்தாள். அப்படி வந்தவள் கள்ளதாய பேய்மகள் வீட வைத்த, அவள் வீழும்படியாக கண்ணன் முடிந்து போகும்படியாக அவனுடைய வாயிலே கொண்டு போய் வைத்தாள் தன்னுடைய மார்பகத்தை. வெய்ய கொங்கைன்னு குரூரமான மார்பகம் தான், கண்ணனையே கொல்ல வேண்டும் நினைத்தது. இப்படிப்பட்ட குரூரமான மார்பகத்திலே இருக்கக்கூடிய ஐயபால், கொடூரமான பால், சூக்ஷ்மமான பால் தெரிவிக்கிறார். உள்ள சூக்ஷ்மமான உயிர் இருக்கே, அந்த உயிரையே எடுக்கக்கூடிய சூக்ஷ்மமான பால் சொல்லணும். ரொம்ப சூக்ஷ்மமாக நுண்ணியதா இருக்கக்கூடிய பால், சாமர்த்தியமாக இருக்கக்கூடிய பால், எல்லாத்தையும் கொண்டாடுறார். யோ புதனருக்காலே ஒரு கள்ளத்தனமான தாய்னா, அவளுடைய மார்பு இருக்கே கொடூரமான மார்பு, அவள் வச்சிருந்தாலே பால், அது ஒரு சூக்ஷ்மமான பால். எல்லாத்தையும் நன்னா திட்டுறா இருந்த ஆழ்வர் அப்படின்னா அவ்வளவு பயம். ஓ 6 வயது குழந்தை, 6 மாச குழந்தை, அப்படிப்பட்ட குழந்தைக்கல்லவா ஒரு விஷப்பாலை கொடுத்தாள் தாய். அப்படிப்பட்ட பாலை என்ன பண்ணான்னா ஐயபால் அமுது செய்து அதை நன்னா சாட்டான்னா, நன்னா அமுது செய்தான். முக்குறிஞ்சி முலையுனாய் தெரிவிக்கிறா போல நன்னா உறிஞ்சி கொடுத்தான விடத்திலே ஸ்தன்யம் தத் விஷம் ரிஷம் ரஸ்யமாசி ஜெகத்குரு என்கிறார் விஷ்ணு புராணத்திலே. ஸ்தன்யம் அந்த மார்பகத்திலிருந்து வந்த பால் இருக்கிறது, அது ரஸ்யமாசி அமிர்தமா இருந்தது, ரொம்ப இனிமையா இருந்தது கண்ணனுக்கு. நன்னா உறிஞ்சு குடிச்சான். குடிச்சதுல என்னாச்சுன்னா அவள் உயிரும் சேர்ந்து வந்து கொடுத்து, உயிரையும் சேர்ந்து குடித்தான். குடிச்சுட்டு என்ன பண்ணான்னா ஐயபால் அமுது செய்து ஆடக மாதர்வாய் அமுதம் உண்டதென்கோலோ. விஷம் குடிச்சிருக்கேன் இல்லையா, விஷத்துக்கு ஏதாவது பரிகாரம் பண்ண வேண்டாமா? விஷம் உள்ள போச்சுன்னா என்னன்னா விஷத்தை வெளில கக்கணுமே, ஏதாவது இல்ல விஷத்துக்கு ஏதாவது மருந்து சாப்பிடணுமே, பரிகாரம் ஏதாவது சாப்பிடணும். அதுக்காக என்ன பண்ணான்னா ஆடக மாதர்வாய், ஆடக கைன்னு நன்னா ஆடகங்கள் ஆபரணங்களை எல்லாம் அணிந்து கொண்டு இருக்கக்கூடிய வளையெல்லாம் போட்டுருக்கா கையில. அப்படிப்பட்ட கையை உடைய மாதர்கள் பெண்கள், அவர்களுடைய வாய் அமிர்தம் இருக்கிறதே அதை உண்டான். உடைய வாயினுடைய அமிர்தம் அதை நன்னா பருகிறோம். நான் என்ன பண்ணா அவர்களோட நன்னா ஆனந்த அனுபவத்தை பண்ணான். இது போய் அதுக்கு எங்கேயாவது மருந்தாகுமா கண்ணா? ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இருக்கா? என்ன பூதனையினுடைய மார்புல விஷத்தை குடித்தாய்னா அந்த விஷம் சரியான அப்படின்னு என்ன பண்ணான்னா அந்த விஷம் சரியானது என்ன பண்ணான்னா அவ்விடத்திலே அந்த தாய் இருக்கிறார், அந்த பெண்கள் இருக்கிறார்களே திருவாய்ப்பாடியிலே, அந்த பெண்களுடைய வாயாகிற அமிர்தத்தை பருகிறான். அண்ணா அதுவும் என்ன பண்ணானா குழந்தையிலேயே பண்ணார். பெரியாழ்வார் கொண்டாடுகிறார். உன்னையும் ஒக்கலையில் கொண்டு தமிழ் மருவி உன்னோடு தங்கள் கருத்தாயின செய்து வரும் கண்ணியரும் மகிழ கண்டவர் கண் குளிர கத்தவர் தெத்தி வர பெத்த என கருளி. அற்புதமான பாஷம். உன்னையும் ஒக்கலையில் கொண்டு தமிழ் மருவி. சின்ன குழந்தையா இருந்தான் கண்ணன். எல்லாரும் வருவா, தாய்மாரெல்லாம் வருவா. சோதை பிராட்டியை கொஞ்ச நேரம் கண்ணனை எங்க ஆத்துக்கு கொடுத்தாரு பொங்கல், கொஞ்ச நேரம் கொண்டு வந்து விட்டு விடுறேன் அப்படின்னு. சோதையா ஆமா இந்த கண்ணன் தான் காரியமே ஆமாட்டேங்கிறது, சரி எடுத்துன்னு போங்க அப்படின்னு விடுவோம். உடனே அவர்கள்லாம் கண்ணனை அப்படி தூக்கி இடுப்புல வச்சுப்பா, நேரம் ஆத்து கொண்டு போய் கீழே அப்படி விடுவா. விட்டால் என்ன ஆகும்னா விட்ட உடனே கண்ணன் எவ்வளமா மாறிடுவான். 25 வயசு யுவா வளர்ந்து நிற்பன் அவர்கள் முன்னிலையில். என்னவாறு என்ன பண்ணுவான்னா உன்னோடு தங்கள் கருத்தாயின செய்து வரும். அவர்களோட நன்னா ஆனந்தமான அனுபவத்தை செய்தார் அவ்விடத்திலே. அவருடைய வாயமிர்தத்தை எல்லாம் பருகினார் அவ்விடத்திலே, ஆனந்தமாக புஜித்தான். அப்படி ஆனந்த அனுபவத்தை பண்ணான். கண்ணியரும் மகிழா. அதனாலே அவர்கள் எல்லோரும் ஆனந்தப்பட்டார்கள். அந்த கண்ணியர்கள் எல்லோரும் கண்ணியரும் மகிழ கண்டவர் கண் குளிரா. அதை பார்த்தவர்கள் அப்படி கண்ணனை அப்படி தூக்கின் போற அழகு இருக்கே, அதை பார்த்தவர்கள் கண்ணெல்லாம் குளிர்ந்தது. கண்ணனுடைய அழகை பார்த்தவர்கள் கண்களெல்லாம் குளிர்ந்தது. கத்தவர் தெத்தி வர பெத்த என கருளி. இப்படி இருந்தாயரு கொண்டாடுகிறார் விடத்திலே சோதை பிராட்டியாக. இப்படி குழந்தையிலே என்ன பண்ணான்னா
அவர்கள் வாயமிர்தத்தை உண்டு இந்த விஷத்துக்கு பரிகாரமாக்கினான். என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம் பெருமானே, குழந்தையா இருந்து இப்படி ஒரு காரியம் பண்ணி என்ன அற்புதம் பெருமான். நீனா ஆச்சரியப்படுகிறான். இருக்க மாதரவாய் அமுதமுண்ட தென்கோலோ, இதுக்கு என்ன ஆச்சரியம் பெருமானே. உண்மையிலேயே பார்த்தா நீ யுவாவாக இருக்கக்கூடியவன், நீ யுவாவாக இருக்கக்கூடியவன் குழந்தையாக மாறி காரியம் பண்ணது இருக்கே, அது ஆச்சரியம். பெருமான் பொழுது எப்படி இருக்கான்னா, யுவா குமாரஹா யுவா அகுமாரஹா என்று யுவா யவ்வன பருவத்துக்கும் குமார பருவத்துக்கும் நடுவிலே இருக்கிறான். யுவாவா இருக்கிறான். நான் இன்னும் கௌமார பருவம் வந்து சேர அவ்விடத்துல அகுமாரா குமார பருவம் முடிந்து யுவாவாக இருக்கிறான். அப்படிப்பட்ட இளம் பருவத்துல இருப்பவனா இருக்கான். அப்படிப்பட்டவன் என்றான்னா இப்ப குழந்தைன்றான். அப்படிப்பட்டவன் குழந்தையா வந்து பிறந்திருக்கான். அவ்விடத்துல யசோதைக்கு பிள்ளையாக வந்து பிறந்தான். பூதனையினுடைய பாலை குழந்தையாக குடித்தான். சரி, குழந்தையா பிறந்தவன் குழந்தையாவே இருக்கானா, குழந்தையா இருந்து யுவாவாக காரியத்தை பண்றான். குழந்தையா இருந்து யுவாவாக வளர்ந்தவன் இளம் பருவத்திலே, யுவான்னா என்ன, இளைய பருவத்துல இருக்கக்கூடியவன், இளைஞனா இருக்கக்கூடியவன், 25 வயசுல இருக்கக்கூடியவன் தான் யுவா பருவம் தெரிவிக்கிறார்களே. அப்படி 25 வயசுல இருக்கக்கூடியவன் அவர்கள் பண்ற காரியத்தை எல்லாம் பண்றான். குழந்தையாவும் இருக்கிறதுல யுவாவாவும் இருக்கிறதுல இது என்ன ஆச்சரியம், 2 காரியத்தையும் பண்றான் என்று ஆச்சரியப்படுகிறார். விடத்திலே அடகத்தெம ஆதரவாய் அமுதமுண்டதென்கோலோ அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்தை பாடின. பாடின உடனே என்ன ஆயிடுத்து அப்படின்னா, இந்த கிருஷ்ணாவதாரத்துக்கு சதிருஷமான அவதாரங்கள் கண்ணனா பிறந்து குழந்தைய காரியம் பண்ணான். அதே போல பெண்களோட விளையாடினான், பரம சுலபனாவும் இருந்தான். இதை போலேதான் 2 காரியங்கள் இதுக்கு சதிருஷமா இருக்கு. அந்த அவதாரங்களையும் பேசத் தொடங்கினார். அடுத்த பாசுரத்திலே அமுதமுண்டதென்கொலோ காய்த்தனில் விளங்கனி உதித்தெறிந்த பூங்குருந்தம் சாய்த்து மா பிளந்த கைத்தலத்த கண்ணன் என்பரால் ஆட்சி பாலையுண்டு மண்ணையுண்டு வெண்ணையுண்டு பின் பேச்சு பாலையுண்டு பண்டொரேன மாய வாமனா தெரிவிக்கிறார். காய்த்தனில் விளங்கனி உதிர்த்து பெரிய விடத்துல முதல்ல கிருஷ்ணாவதாரத்தை தெரிவிக்கிறார். விளங்கனி விழா மரம், இந்த மரத்திலே வந்து சேர்ந்தான் அசுரன், கபித்தாசுரன். பெரிய விளாம்பழமாக ஒரு அசுரன் இருந்தான். கீழே கன்றாக ஒரு அசுரன் வந்தான். அந்த கன்றான அசுரனை தூக்கி அடித்தான். மேலே விளாம்பழமான அசுரன் மேலே அடித்து 2 பேரும் மாண்டு போகும்படியாக செய்தான் எம்பெருமான். அதே போல அடுத்தது ஒரு அசுரன் வந்தான். விளங்கனி உதிர்த்து எதிர்ந்த பூங்குருந்தம் சாய், நிறைய பூத்து குலுங்கக்கூடிய குருந்த மரம், மரமாவே ஒரு அசுரன். பெருமான் கிட்ட வருவன், இந்த புஷ்பத்தை பறிக்கிறதுக்கு கிட்ட வருவன். அப்ப அவன் மேல விழுந்து கொண்டுள்ளான். இன்னும் மரமா நின்று இருந்தா அந்த மரத்தை வேரோடே பிடுங்கி எறிந்தான். அந்த குருந்த மரத்தை கண்ணன் படி எதிர்ந்த பூங்குருந்தம் சாய்த்து மா பிளந்த கை தலத்தாருக்கு மேல வந்து சேர்ந்தான். மா கேசி பெரிய குதிரை வடிவு எடுத்துன்னு வந்தான். அந்த குதிரை வடிவு எடுத்து கொண்டு வந்த அசுரனை பிளந்தான், கையாலே பிளந்தான். இப்படிப்பட்ட கைத்தலத்த கண்ணன் என்பாரால், இப்படிப்பட்ட கையை உடையவன்னா உனக்கு ஆயுதமே வேண்டான். நான் கொல்லறதுக்கு என்ன ஆயுதம்? குருந்தத்தை கொன்றான், விளாம்பழத்தை கொன்றான், மேலே கேசியை கொன்றான். என்ன ஆயுதம்? ஒரு ஆயுதம் கிடையாது. கையாலேயே முடிச்சுட்டான். அற்புதம். ராமனுக்காவது ஒரு வில்லும் அம்பும் தேவையா இருந்தது, கண்ணனுக்கு ஒண்ணு வேணும். கைத்தரத்த கண்ணன், கையை உடைய கண்ணன், எல்லாரையும் விரோதி நிரசனம் பண்ணக்கூடிய கையை உடைய கண்ணன் கொண்டாடுகிறார்கள். அப்படிப்பட்ட கண்ணனே, நீ செய்த காரியம் என்ன தெரியுமா? ஆய்ச்சி பாலையுண்டு வெண்ணையுண்டு பேச்சி பாலையுண்டு 3 தெரிவிக்கிறார். பெருமானே, நீ உண்மையிலே விஜிகித்சகா, உனக்கு பசியே கிடையாது. இப்படி இருக்கக்கூடியவன் என்னன்னா, இங்க வந்தா ஒரே பசி போல இருக்கு, சாப்பிட்டே இருக்கு. என்னெல்லாம் சாப்பிட்ட? ஆய்ச்சி பாலை, ஆய்ச்சியினுடைய பால், அதையும் சாப்பிட்டேன். அதுக்கு மேலே வெண்ணையுண்டு, அடியார்களுடைய கரஸ்பரிஷம் பட்ட திரவியம் என்கிறபடியினாலேயே ஈடுபாடு. அதனாலே ஆய்ச்சி அவளுடைய முளைப்பாலை அமுது செய்தாய். மேலே அவள் கொடுத்த வெண்ணெய், அதையும் உண்டாய். இதெல்லாம் சாப்பிட்டதோடு நிற்காமல் பேச்சு பாலை வேற உண்டு. பேச்சு பேயா வந்தவள், அவள் பால் கொடுத்தான்றதுக்காக அதையும் வேற சாப்பிட்டுட்டு என்ன பண்ணா, இதை எல்லாவற்றையும் உண்டாய். இப்படிப்பட்ட நீ என்ன தெரியுமா பண்ண? பின் மண்ணையுண்டு, மாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும் பாசுரத்தை. பின்பொரு காலத்திலே கல்பம் முடியக்கூடிய சமயத்திலே நீ என்ன பண்ணாய்? மண்ணையுண்டு, மண்ணையெல்லாம் உண்டாய். உண்டு வயிற்றிலே வைத்து ரட்சித்தாய். ஆலையிலே படுத்துண்ட, சின்ன குழந்தையா படுத்துண்ட. அது எப்படி இருக்கக்கூடியதுன்னா கிருஷ்ணாவதாரத்துக்கு சதிருஷமா இருக்கு. கிருஷ்ணாவதாரத்திலையும் பெருமான் என்ன பண்ணா? குழந்தையா இருந்து காரியம் பண்ணா. அதே போல ஆளிலையில படுத்துட்டு இருந்ததோ குழந்தையா அல்லவா படுத்துட்டு இருந்தான். ஹே முக்த சிசு, சிறிய பாலகன். கரோரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே விநிவேஷயந்தம் பட்டஸ்ய பத்ரஸ்ய புட்டேஷயானம் பாலம் முகுந்தம் மனச ஸ்மராமி தெரிவிக்கிறார். விடத்திலே கையாகிற தாமரையாலே காலாகிற தாமரை எடுத்து வாயாகிற தாமரையிலே வச்சுண்டான். திருவடி எடுத்து காலில் வச்சுண்டு. சின்ன குழந்தைனா, எப்படிப்பட்ட குழந்தைனா அற்புதமா தெரிவித்தார்.
பெருசு பெருசா இருக்க லோகங்கள், இவ்வளவு பெரிய லோகங்களையும் நம் வயிற்றுக்குள்ள அடைக்க முடியாது அப்படின்னு கூட தெரியாது. குழந்தைகள்லாம் இருக்கே, இலையில ஏதாவது கொண்டு வந்து போட்டா என்ன பண்ணுனா, போடுங்க, அதுவும் போடுங்க, முறுக்கு அதுவும் போடுங்க, இன்னும் போடுங்க, இன்னும் போடுங்க அப்படின்னு எல்லாத்தையும் வாங்கிட்டோம். வாங்கிட்டு கடைசியில சாப்பிடவே முடியாது. ஓ இவ்வளவு வாங்கிட்டோமே, வயிற்றுக்குள்ள போவே மாட்டேங்கிறது அப்படின்னு பார்க்கும். திருண்டு வயிறு இருந்தா எப்படி எல்லாம் போகும். அதை போலத்தான் கண்ணனும். கண்ணன் தான் ஆளிலையில படுத்துட்டு இருந்தாரு. பெருமான் என்ன பண்ணா, சின்ன குழந்தை ஒன்னும் தெரியல, என்ன தெரியலன்னா இவ்வளோ பெரிய லோகம், இது போய் இத்தினுண்டு வயிற்றுக்குள்ள போகுமா, இதை போய் சாப்பிட முடியுமா, ஏதோ ஒரு துளி இத்தினுண்டு வெண்ணெய் கொடுத்தான்னா சாப்பிடலாம், இவ்வளோ பெரிய லோகத்தை போய் சாப்பிட முடியுமா அப்படின்னு கூட தெரியலன்னா. அப்படிப்பட்ட முக்த சிசு என்ன பண்ணா, மொத்தமா சாப்பிட்டான். சக்தி இருந்ததோ உள்ள இருந்தது, இல்லைன்னா என்ன பண்ண முடியும். அதனாலே அப்படி புதித்த குழந்தை கொண்டாடுகிறாராக. கிருஷ்ணாவதாரத்தை போலவே இருக்கக்கூடிய அவதாரம் மண்ணையுண்டு. அதுக்கு மேல என்ன, பண்டோர் ஏனமாய வாமனா, இன்னும் 2 அவதாரங்கள். எது, ஏனமாக பிறந்தான், வாமனனாக பிறந்தான். இந்த 2 அவதாரங்களையும் என்னன்னா, ஏனமாக பிறந்தான் 2 அவதாரங்கள்னு என்ன பண்ணான்னா, சௌலபியம், பரமசுலபனாக இருந்தான், எல்லோரோடும் கலந்து பரிமாறினான் எம்பெருமான், எல்லாரையும் தொட்டான் அல்லவா. வராகனா வந்து பிறந்தான். என்ன சௌலபியம், என்ன சௌலபியம், ஒரு பன்றியா அல்லவா வந்து பிறந்தான். மோனமிலா பன்றியாம் என்கிறாள் ஆண்டாள். பன்னியா வந்து பிறந்தான். யாராவது கேட்டாளா? பண்டோர், முன்பு ஒரு காலத்துல ஓரேடம்னு யாராவது கேட்டாளா? லோகத்தை எங்களை ரட்சிக்க வேண்டும் பெருமானே, என்னை காப்பாற்றணும் யாராவது கேட்டாளா? ஒருத்தரும் கேட்கல. கேட்காத காலத்திலே வந்து சேர்ந்தான், வராகனா வந்து ரட்சித்தான். அதே போலத்தான் வாமனஹா, வாமனனா வந்தானே, என்ன அற்புதம், வந்து லோகத்தை எல்லாம் அளந்தானே. யாராவது கேட்டாளா? என் தலையில கால வைக்கணும் பெருமானே, நீர் தலையில கால வைக்கலன்னா என் மேல தாங்க முடியாது. இது யாராவது கேட்டாளா? ஒருத்தரும் கேட்கல. அப்படி இருந்த போதல்லவா வசிஷ்ட சண்டாள விவாகமர எல்லார் தலையிலையும் கால வச்சான். எப்படி கிருஷ்ணாவதாரத்திலே தாழ்ந்தவன் என்று பாராமல் ஆயர் குலத்திலே புக்கு தெரிந்தானோ, இது தாழ்ந்த குலம், இது உயர்ந்த குலம்ன்ற விவாகம் இல்லாமல் ஆயர் குலத்திலே புக்கு தெரிந்தாரோ, அதே போன்ற 2 அவதாரங்கள் தான் வரா அவதாரமும் வாமனாவதாரமும். வந்தான், சேரிலே புகுந்தான், பூமி பிராட்டியை தூக்கி எடுத்தான். அதே போலத்தான் ஆமணனா பிறந்து எல்லார் தலையிலையும் 2 வசிஷ்ட சண்டாள விவாகமர திருவடியை வைத்தான்னு அற்புதமாக தெரிவித்தார். சொன்ன உடனே நான் சொன்னா மறுபடியும் கிருஷ்ணாவதாரத்துல நெஞ்சு போயிடுது. ஹேளமான உடனே கிருஷ்ணாவதாரத்துல நெஞ்சு போயிடுது. கிருஷ்ணாவதாரத்திலே எம்பெருமான் எப்படி விரோதிகளை போக்கிறான், அடியார்களை எப்படி ரட்சிக்கிறான், எப்படி விரோதிகளை போக்குகிறான் என்று தெரிவிக்க தொடங்கினார் அற்புதமாக. அடுத்த பாசுரத்திலே கடங்கலந்த வன்கரி மறுப்பொசித்தோர் பொய்கவாய் விடங்கலந்த பாம்பின் மேல் நடம்பையின்ன நாதனே குடங்கலந்த குத்தனாய கொண்டல் வண்ண தந்துழாய் வடங்கலந்த மால மார்ப காலனேமி காலனே. 38வது பாசுரம் தெரிவிக்கிறார். கடங்கலந்த வன்கரி, கடம் என்றால் மதஜலம், மதஜலம் பெருகக்கூடிய வன்கரி, பெரிய திருடமாக பலத்தோட கூடின பெரிய யானை. இது கோலையா பீட்டம்னு சொல்லக்கூடிய யானை. படிப்பட்ட யானையை மறுபொசித்து அதனுடைய தந்தத்தை பிடுங்கினான், அதனுடைய கொம்பை பிடுங்கி அதை கொன்றான். அவ்விடத்திலே யானையை கொன்றான். இப்படி கண்ணனா வந்து பிறந்த காலத்திலே விரோதிகளை போக்கினான். பரித்ராணாய சாதுனாம் விநாசாயச துஷ்கிருதாம். கண்ணன் தெரிவித்தாரே அந்த வார்த்தையை எப்படி பண்ணான் கிருஷ்ணாவதாரத்தில் அதை காட்டுகிறார். விநாசாயச துஷ்கிருதாம், அதில் கெட்டவர்களை எப்படி அழித்தான். யானையை கொன்றான், பெரிய கோலகாபீட்டம்ன்ற யானை, அதை கொன்றான். மறுபொசித்து ஒரு பொய்கைவாய் விடங்கலந்த பாம்பின் மேல், அதற்கு மேலே ஒரு பொய்கைனா அத்விதீயமான பொய்கை. எப்படிப்பட்ட பொய்கை, கண்ணன் அல்லவா குதித்தான். அப்படிப்பட்ட பொய்கையில என்ன இருந்ததுன்னா விடம் கலந்தா, விஷத்தாலேயே பண்ணினாலோ அப்படின்ற மாதிரி ஒரு பாம்பு. பாம்பு வேற தாலையும் பண்ணல, வெறும் விஷம்தான், பாம்பு மொத்தம் விஷம் அப்படின்னு சொல்லும்படியான ஒரு பாம்பு. அந்த காளி என்ற பாம்பு, அவன் அப்படி விஷத்தை கக்கி கொண்டிருந்தான் பொய்கையில். யாரும் யமுனை பக்கமே போக முடியல, அப்படி பண்ணிட்டு இருந்தான். அந்த காளியன் என்ன பண்ணான்னா அவன் தலையிலே பாய்ந்தான். விடங்கலந்த பாம்பின் மேல் நடம்பையின்ன நாதனே, அவனுடைய தலையின் மேலே நடம்பையின்றான். நான் என்ன வல்லார் ஆடினா போலே ஆடினான். என்ன பண்ண, அவனுடைய பணாமண்டலங்களின் மேல அப்படி காலை அங்கும் இங்கும் மாறிகிரி வைத்து நாட்டியம் அல்லவா ஆடினான். பொற்களமாக நிறுத்தம் செய்தான். நிறுத்தம் செய்தான் விடத்திலே நாட்டியம் செய்தான். நடம்பையின் நாதனே, அப்படி நாட்டியமாடிய நாதனே, சுவாமியானவனே, நான் தான் தலைவன் அப்படின்னு நிரூபித்தான விடத்துல. கடைசியில என்ன ஆயிட்டு, இந்த இடத்தை விட்டு செல் அப்படின்னவாறே காளியன் புறப்பட்டல்லவா சென்றான விடத்திலே சமுத்திரத்துக்கு வேறு வழி இல்லாமல் போய் தொலைந்தான். அதனாலே எல்லோருக்கும் நிர்வாகன் நாதன் சுவாமி என்பதை காட்டிக் கொடுத்தான் எம்பெருமான்.
அப்படி விரோதிகளை போக்கினான். விரோதிகளை மட்டும் போக்கலன்னா அடியார்களுக்கும் சேவை சாதித்தான். பரித்ராணாயா, நன்றாக ரட்சிப்பது அடியார்களைன்னா என்ன, அவர்களுக்கு சேவை சாதிப்பது. எப்படி சேவை சாதித்தான், எப்படி சேவை சாதித்தான்? குடம் கலந்த கூத்தனாய கொண்டல் வண்ணா. குடம் கலந்தா, குடம் இருக்கிறது, அந்த குடம் அதாலே கூத்தாடினான். குடம் கலந்த கூத்தன், அற்புதமா குடங்களை எல்லாம் ஏறவிட்டு கண்ணனுடைய குடக்கூத்து இருக்க, அது ரொம்ப பிரசித்தம். கையில வலது கையில நிறைய அப்படி நார்ச்சந்தியிலே ஆடுவன். வலது கையில வரிசையா 5 குடம், இடது கையில வரிசையா அவ்விடத்துல வலது தோல், அதுல வரிசையா 5 குடம், இடது தோல் 5 குடம், வலது கையில 1 குடம், இடது கையில 1 குடம், இடுப்புல பெரிய பேரிக்கையை கட்டின்னு இருப்போம், தலை மேல ஒரு 5 குடம் வச்சுட்டு இருப்பான். வைத்துக்கொண்டு அந்த வலது கையில இருந்தோம் இடது கையில இருந்தோம் அப்படி குடத்தை அப்படி மேல அப்படி தூக்கி போடுவோம். தூக்கி போட்டுட்டு தாளம் தப்பாமல் வயிற்றிலே இருக்கக்கூடிய பறை இருக்கிறதே அந்த பேரிக்கையை அடிப்பன். அடிச்சுட்டு அப்படி கையை நீட்டும். நீட்டினான்னா வலது கையிலிருந்து போன குடம் இடது கையில வந்து உட்காரும், இடது கையிலிருந்து போன குடம் வலது கையில வந்து உட்காரும். அப்படி கூத்தாடுவன். இந்த நேரத்துல தோல்ல இருக்கிற குடமோ தலையில இருக்கிற குடமோ அசையவே கூடாது. அப்படி கூத்தாடக்கூடிய சாமர்த்தியம் உண்டு கண்ணனுக்கு. அப்படி குடக்கூத்தாடுவன். இப்படி குடக்கூத்தாடின கொண்டல் வண்ணா. கொண்டல் வண்ணான்னு மேகஷாமன், என்ன நிறம், என்ன நிறம். குடக்கூத்தாடின காலத்தில் அவனுடைய அழகு இருக்கிறது. இது மட்டுமல்ல, அந்த மேகம் அதனுடைய ஸ்வபாவம். மேகம் எப்படி, இது நல்ல இடம், இது நிலம், இது கடல், இங்க வருஷிக்கணும், இங்க வருஷிக்க கூடாது என்று ஜல ஸ்தல விபாகமர எல்லா இடத்திலேயும் மேகம் வருஷிக்கிறதோ அதை போலே தன்னுடைய அழகையெல்லாம் வாரி வருஷித்தான். எல்லாரும் பார்க்கும்படியா அவர்கள் கண்களுக்கெல்லாம் இலக்காக்கின உதாரம் மேகத்தினுடைய சுபாவத்தோட கூடியவன். இது மேக சாமவனாக இருக்கக்கூடியவன், மேகத்தை போன்ற நிறத்தை உடையவனாக இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட கொண்டல்வண்ணா தந்துழாய் வடங்கலந்த மார்பின். அப்படிப்பட்டவன் எப்படி இருக்கக்கூடியவன்னா அறப்பெரியவன். கூத்தாடினவன் சாதாரணம் கிடையாது, அறப்பெரியவன்னா. தந்துழாய், திருத்துழாய், இந்த திருத்துழாயினுடைய வடம் அதனுடைய மாலை அதை அணிந்து கொண்டிருக்கிறான். அதோட சேர்த்து வடங்கலந்த மாலை, மாலைன்னு வனமாலை அதையும் தரித்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட மாலை மார்ப காலநேமி காலனே. அப்படிப்பட்டவன் என்ன பண்ண, காலநேமி என்பதற்கு காலனாக இருந்தான். கீழே தெரிவித்தனுடைய விற்த்தாந்தத்தை. காலநேமின்ற அசுரனை கொண்டான் எம்பெருமான். விரோதிகளை எல்லாம் போக்குகிறான். அடியார்கள்னு சொல்லிட்டா, விரோதிகளை எல்லாம் போக்குகிறான்னு தெரிவித்தார். பார்த்தார் ஆழ்வார், பார்த்தார் அடியார்கள் அவர்களுடைய விரோதியை போக்குறத சொன்னான். அடியார்களை எப்படி ஆட்கொள்கிறான்னு தெரிவித்தார் இப்பாசுரத்தில். அடுத்த பாசுரத்துல பார்த்தார், இதை போலே அடியவன் இல்லை, இருந்தாலும் வேறு பிரயோஜனத்தை ஆசைப்பட்டவன் இருப்பினும் எம்பெருமான் காலில் விழுந்தா அவர்களுக்காக காரியம் பண்றான். யாரு? தேவதைகள். தேவதைகளுக்கு எம்பெருமானத்துல விசேஷ பிரீத்தியா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இருப்பினும் காலில் விழுந்தான்றதுக்காகவே அவர்களுக்காக காரியம் பண்றான். அப்படிப்பட்ட தேவதைகளே எதிரம்பு கோர்த்து வந்தால் ஆசிரிதர்களை ரட்சிக்கிறான். அதே சமயத்திலே தேவதைகளை அழிப்பதில்லை என்பதை அடுத்த பாசுரத்தில் அற்புதமாக காட்டுகிறார். 39வது பாசுரம். வெற்பெடுத்து வேல நீர் கலக்கினாய் அதன்னியும், வெற்பெடுத்து வேல நீர் வரம்பு கட்டி வேலசூழ், வெற்பெடுத்த இஞ்சி சூழ் இலங்க கட்டழித்தனி, வெற்பெடுத்து மாறி காத்த மேக வண்ண நல்லையே. வெற்பெடுத்து வேல நீர் கலக்கினாய், வெற்பு பர்வதத்தை எடுத்தாய், மலை எடுத்தாய், மலையாலே வேல நீர் கலக்கினாய், சமுத்திரத்தை நன்னா கலக்கினான். தேவதைகள் வந்து காலில் விழுந்தாய், பெருமானே துர்வாசர் சாபம் கொடுத்துட்டார், ஐஸ்வர்யமெல்லாம் போடுத்து, தேவரீர் தான் ரட்சித்து கொடுக்க வேண்டும்னு வந்து காலில் விழ கலக்கினான். சமுத்திரத்தை கலக்கி மலையாலே கடைந்து தேவதைகளுக்கு கொடுத்தான். கடலை கடைந்தான். வேண்டியதையெல்லாம் அஸ்வாப்சரோ விஷசுதாவிது பாரிஜாத லட்சுமி ஆத்மனாபரிணதோ ஜலதித்பூவ என்கிறார் கூறத்தாழ்வார். திமானுஷஸ்தவத்தில் அவர்களுக்கு வேண்டிய அமிர்தம் என்ன, சந்திரன் என்ன, அப்சரஸ்திரிகள் என்ன, எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுத்தான் எம்பெருமான். அதுக்கு மேல என்ன பண்ணான்னா, வேலநீர் கலக்கினாய் அதன்னியும் வெற்பெடுத்து வேலநீர். அதற்கு மேலே வெற்பை எடுத்தான். கையில கிடைக்கிற மலையெல்லாம் தூக்கி போட சொன்னான். யார? குரங்குகள். மலையை இதுல தூக்கி போட்டான்னா கடல்ல தூக்கி போட்டான். வெற்பெடுத்து வேலநீர் வரம்பு கட்டி, வேலநீர் அலைகளை உடைய நீரான சமுத்திரம், அந்த சமுத்திரத்தை இந்த மலைகளையெல்லாம் போட்டு அணை கட்டினான். நடுவில் பெரிய சேது கட்டினான். எதுக்கா? லங்கைக்கு போறதுக்கா? ராமாவதாரத்துல பெரிய சேதுவை கட்டினான். என்ன ஆச்சரியம்னா, இந்த அலைகளாலே அந்த அந்த மலை இருக்கே அது கரையலை. அதே போல இந்த கடலுக்குள்ளேயும் அது அழுந்தவில்லை.
படி அழுந்தாதபடியாக இவை எல்லாவற்றையும் தூக்கி போட்டான். எம்பெருமான் அந்த கடல்லே பெரிய அணையை கட்டினான். வரம்பு கட்டி வேலசூழ் வெப்பெடுத்த இஞ்சி சூழ் கட்டினது இருக்கான்னா வேலசூழ் என்று சமுத்திரமே ஒரு அரணாக இருக்கிறது. சமுத்திரமே பெரிய மதிலா இருக்கு. எதுக்கு? லங்கைக்கு. அப்படி சமுத்திரத்தாலே சூழப்பட்ட வேலசூழ் வெற்பெடுத்த மேலே மலைகள், அந்த மலைகளுக்கு நடுவிலே நிறுவப்பட்டதா இருக்கிறது திருக்கூட்ட பர்வதம். மலைக்கு நடுவில் தான் இருக்கு லங்கையானது. இந்த மலைகளுக்கு நடுவிலே வெற்பெடுத்த இஞ்சி சூழ், இஞ்சினா பெரிய மதில், அதாலே சூழப்பட்டதா இருக்கு. லங்கைக்கு என்னன்னா ஜலதர்க்கம், கிரிதுர்க்கம், வனதுர்க்கம் அப்படின்னு ஜலம், பெரிய சமுத்திரம், அதுவே பெரிய அரண். அதற்கு மேலே நிறைய பர்வதங்கள், திரிகூட்ட பர்வதங்கள்னு அது அரணாக இருக்கிறது, மதிலாக இருக்கிறது. உள்ளே காடு மதிலா இருக்கு. அதுக்கு பேரே பெரிய மதில் சுவர். சதுரமா மதில் சூழ் இலங்கைக்கிறவன் சொல்றாரு. பெரிய மதில் சுவர் இதுக்கு நடுவில் இருக்கு இலங்கை. அப்படிப்பட்ட இலங்கையினுடைய கட்டடித்தனி, அதனுடைய கட்டையடித்தாய். கட்டடித்தனினா என்ன? அந்த லங்கையினுடைய அரண்களை எல்லாம் போக்கினான். கடைசியில லங்கைக்கு அரண்றது யார்? லங்காம் ராவண பாலிதம். லங்கைக்கு என்ன? லங்கைனா ராவணன். அவனே ஒரு அரணாக இருந்தான், மதிலாக இருந்தான். அவனையும் போக்கினாய். அல்லது கட்டுனா என்னன்னா இயல்புன்னு ஒரு அர்த்தம், ஸ்வபாவம்னு ஒரு அர்த்தம். லங்கையினுடைய ஸ்வபாவத்தையே போக்கினான். லங்கைனால என்ன? அதர்மம் விளையக்கூடிய பூமியா இருந்தது. ராட்சசர்கள்லாம் அதர்மத்தை செய்து போந்தார்கள். அதையே போகிட்டான் அல்லவா. யாரை ராஜாவாக்கினான்? விபீஷணன் அல்லவா ராஜாவாக்கினான். விபீஷணன் எப்படி இருக்கக்கூடியவன்? விபீஷணஸ்து தர்மாத்மா ந துராட்சசேஷ்டிதா. இந்த தர்மாத்மாவான விபீஷணரை ராஜாவாக ஆக்கினான் லங்கைக்கு. அதனால லங்கையே தர்மமாக மாறும்படியா பண்ணிவிட்டான். இந்த அதர்மம் விளையக்கூடிய பூமியிலே தர்மம் விளையும்படியாக அதனுடைய கட்டிருக்கிறதே, அதனுடைய இயல்பை அழித்தான். அதர்மம் செய்யக்கூடிய இயல்பை அழித்தான் ராமன். அப்படிப்பட்டவன். இதெல்லாம் பண்ணது யாருக்கா? தேவதைகளுக்கா. அதானே வந்து பிரார்த்தித்தா, எம்பெருமானை நீ கொல்ல வேண்டும், ராவணனை கொல்லணும்னு. அவர்களுக்காக எம்பெருமான் காரியம் செய்தான். அப்படி காரியம் பண்ண பிற்பாடும் அந்த தேவதைகளை என்ன பண்ணான்னா எம்பெருமானுக்கே எதிராக வந்தா. பெருமானுடைய அடியார்களையே எதிர்க்கிறேன் வந்தா. யாரு? இந்திரன். என்ன பண்ணான்? திருவாய்ப்பாடியே அழிக்கிறேன் என்றல்லவா வருஷித்தான் மழை எடுத்து. அப்பொழுது என்ன பண்ணான்? வெப்பெடுத்து மாறி காத்த மேக வண்ண நல்லையே. கையில கடத்த மலை எடுத்தான். கோவர்த்தன பர்வதத்தை எடுத்தான். பர்வதத்தை எடுத்து மாறி காத்த அந்த மழை, இந்திரன் அடித்த மழை என்ன பண்ணான்? அந்த மழையை காத்தான் பெருமான், ரட்சித்தான். அவனை கொல்லல. இந்திரனை கொண்டுடுவோம்னா கொல்லவில்லை. யோ பாவம் தான். என்னதான் இருந்தாலும் நனமேயம்னு சொல்லக்கூடியவன் அல்ல கிடையாது இந்திரன். அவன் நான் வணங்கவே மாட்டேன்னு சொல்றானா? இப்ப என்னவோ சண்டை போடுறான், நாளை காலில் விழுந்தாலும் உண்டுடுவான். அதனால அவனை கொல்ல வேண்டாம் என்று நினைத்தான் எம்பெருமான். நான் இவனை கொல்லக்கூடாது என்று நினைத்தான். அதனாலே மலையை எடுத்து ரட்சித்தான். ரட்சித்தம் மேகவண்ண நல்லையே. என்ன அற்புதம்! ஒரு மேகமானது மேகத்தோடே யுத்தம் செய்கிறது. என்ன அற்புதம்! மேலே யாரு? இந்திரனாலே அனுப்பப்பட்ட மேகங்கள், அதெல்லாம் யுத்தம் பண்றது. யாரோட? கீழே மலைக்கு கீழே ஒரு மேகமே இப்படி தூங்கிட்டு இருக்கு. மேகம் மேலே இருந்து வருஷிக்கிறது. அதை கீழே ஒரு மலை எடுத்து மேகம் பிடிச்சுட்டு இருக்கு. என்ன அற்புதம்! அப்படி மேகவண்ணனாக மேகஷியாமனாக ரட்சித்தான் கொண்டாடுகிறார். இப்படி ரட்சித்தவன் ஆர் என்றால் அவன்தான் கண்ணன் என்று அவன் ரட்சித்து செய்த காரியங்களை எல்லாம் அற்புதமாக அடுத்த பாசுரத்திலே இப்படி ரட்சிக்கக்கூடிய காலத்தில என்ன பண்ணக்கூடியவன் எம்பெருமான். என்ன அடியார்களுக்கு காரியம் பண்ணணும்னு வந்துட்டா அவ எப்படிப்பட்டவான்னே பார்க்க மாட்டான். அடியார்கள்னு சொன்னா எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் அவர்களை ரட்சிப்பன். விரோதிகளை போக்குவதுன்னா எந்த அடியார்களுடைய விரோதிகளையும் போக்குவன். அவர்கள் நித்திய சூரிகளுடைய தலைவராக இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது இந்த லோகத்திலே தாழ்ந்த ஜாதியான மிருக ஜாதியிலே பிறந்தவர்களா இருந்தாலும் எம்பெருமான் ரட்சிக்காமல் விடமாட்டான்னு அற்புதமா தெரிவிக்கிறார் அடுத்த பாசுரம். பட்டு சுருங்க இந்த கோட்டிலே தெரிவித்து நிறுத்துகிறேன். ஆனகத்தோர ஆனை கொன்ன தன்னியாயர் பிள்ளையாய் ஆனமேத்தி ஆனையுண்டி அன்னு குண்ண மொன்னினால் ஆனகாத்து மையரிக்கன் மாதராறு திறத்து முன் ஆனையன்னு சென்னடர்த்த மாயமென்ன மாயமே. 40வது பாசுரம் தெரிவிக்கிறார். ஆனை காத்து பெருமான் அவன் ஆணையை காத்தான். ஆறு? கஜேந்திரன்ற யானையை காத்தான். சுவாமி யானைன்றாரு, யானை பேர் சொல்லலையே, சொல்ல வேண்டாமா? நான் யானை பேர்லாம் சொல்ல வேண்டாம்னா ஏன்னா யானைக்கு ஆபத்து வந்தது ரட்சித்தான்னா எல்லாருக்கும் தெரியும் எந்த யானை. இந்த யானைக்கு வந்த ஆபத்து இருக்காது, அவ்வளோ பிரபலம். யானைக்கு வந்த ஆபத்துன்றது ரொம்ப பிரபலம். அதை எம்பெருமான் எப்படி ரட்சித்தான்றது ரொம்ப பிரபலம். அவன் ரட்சித்த விதம் தானே தெரியுமே. அறகுறைய தலகுறைய வேட்டிய ஒரு கையில இடிக்கின்றல்லவா வந்து விழுந்தான்.
அணுகுறையில இது எல்லாருக்கும் தெரியும். அல்ல யானையை காத்துனாலே கஜேந்திரனை ரட்சித்ததுன்றது எல்லாருக்கும் தெரியும். இந்த கஜேந்திரனுக்கு என்ன பெருமைனா கிடையாது, வெறும் ஒரு மிருகஜாதியிலே பிறந்தவன். அப்படிப்பட்டவனுக்காக வந்து சேர்ந்தான் அல்லவா, அவனுடைய விரோதியையும் போக்கினான் அல்லவா எம்பெருமான். ஆனை காத்து ஓர் ஆனை கொன்று, அதற்கு மேலே என்ன பண்ணான்னா அதன் நீயாயர் பிள்ளையாய் ஓர் ஆணை கொன்று. நன்றி, இவனை இந்த ஆணை ரட்சித்தது மட்டுமல்ல, பிற்பாடு வந்து பிறந்தான் ஆயர் பிள்ளையாய். ஆயர்கள் இடையர்களுக்கு பிள்ளையாக வந்து பிறந்து அப்பொழுது ஒரு யானையை கொன்றான். ஒரு ஆணைன்னு ரொம்ப பலிஷ்டமாக இருந்த யானை, குறையாபீட்டம்னு சொல்லக்கூடிய யானை, அந்த யானையை கொன்றான் எம்பெருமான். யானை மாண்டு போகும்படியா செய்தான். ஆனை கொன்னு அதன் நீயாயர் பிள்ளையாய் ஆனை மேய்த்தி ஆனை உண்டி. அதற்கு மேல என்ன பண்ணான், ஆனை மேய்த்தி. ஆனை விடத்திலே பசுக்கள், ஆனா பசுக்கள் இந்த பசுக்களை எல்லாம் மேய்த்தானும் பெருமான், எல்லாம் ரட்சித்தானும் பெருமான். எப்படி ரட்சித்தான்னா கண்ணனுடைய முகத்தை பார்த்தாலே போரும் தான், பசுக்களுக்கு எல்லாம் வயிறு ரொம்பிடும். பசுக்களை மேய்த்தான் அப்படின்னா இவ போய் புல்லெல்லாம் பெருசா போட்டு வளர்க்க வேண்டாம். கண்ணனுடைய புல்லைக்கிட்டு கண்ணன் போட்ட புல்ல ஷாட்டா வளர்ந்தது திருவாய்ப்பாடியில் இருக்க பசுக்கள் ஒன்னும் கிடையாது. கண்ணனுடைய முகத்தை பார்த்து அவன் தடவி கொடுத்த ஸ்பரிசத்தாலே வளர்ந்த பசுக்கள் அல்லவா திருவாய்ப்பாடியில இருந்தவை. ஆனா இவனுடைய முகத்தை பார்த்தாலே எல்லாருக்கும் வயிறு எல்லாம் நரம்பிடுத்து, பசுக்களுக்கு எல்லாம் வயிறு நரம்பிடுத்து. அப்படிப்பட்ட சாமர்த்தியம் உடையவன் கண்ணன். அப்படி பசுக்களை எல்லாம் மேய்த்தான். ஆனை மேய்த்தி ஆனையுண்டி. ஆ நெய், ஆவினுடைய நெய் இதுன்னா அதான் வெண்ணெய். வெண்ணெய் இருக்கிறதே, வெண்ணெய் நெய், அதையெல்லாம் நல்லா புஜித்தான். இந்த வெண்ணையே தனக்கு தாரகம், வெண்ணெய் இல்லைன்னா உயிரோடு இருக்க முடியாது என்று அப்படி வெண்ணையை பருகிறான். என்ன ஆச்சரியம்! எல்லாருக்கும் தாரகமா இருக்கக்கூடியவன், எல்லாரையும் தாங்கக்கூடியவன் எம்பெருமான், எல்லோரையும் தரிக்கிறான் எம்பெருமான், தாங்குகிறான். அப்படிப்பட்ட அவனுக்கே அடியார்கள் கைப்பட்ட ஸ்பர்ஷம். இதபடியாலே ஆய்ச்சியர்கள் தொட்ட வெண்ணெய் இல்லைன்னா கண்ணனாலே செல்ல முடியும். ஏன் சுவாமி வெண்ணையை தேர்ந்தெடுத்தான், வேற எதையாவது சாப்பிட வேண்டியதானே? இன்னும் அந்த வெண்ணெயை மட்டும்தான்னா அப்படி கையை போட்டு வழிப்பர்கள். மற்றதெல்லாம் கரண்டியில் எடுத்துடலாம், வெண்ணெய் என்னதான் பாத்திரத்தில் கரண்டியில் எடுத்தாலாம் ஒன்றும் வராது, கடைசியில் கொஞ்சம் ஒட்டின்னு இருக்கும். அதை கையை போட்டு எடுத்தாதான் வரும். இடையர்கள் கரஸ்பரிஷம் பட்ட திரவியமாகையாலே வெண்ணெய் இடத்துல எவ்வளவு ஈடுபாடு. அப்படி வெண்ணெயை உண்டான். ஆனை உண்டி அன்னு குண்ண மொன்னினால் ஆனை காத்து. மேல என்ன பண்ணார், அன்னு குண்ண மொன்னினால் என்று ஒரு குன்றத்தாலே பர்வதத்தாலே ஆனை காத்து ஆ என்று பசுக்களை ரட்சித்தான். சாமி கீழே சொல்லிட்டாரு, அதே மறுபடியும் சொல்றாரு. நான் கீழே எதுக்காக சொன்னார் அப்படின்னா, தேவதைகள் அவர்களே விரோதியான காலத்திலேயும் அவர்களை அழிக்காமல் எப்படி இவர்களை எல்லாம் ரட்சித்தான். தேவதைகளை அழிக்காமல் இருந்தான், அதுக்காக குன்றத்தை எடுத்தான் என்பதற்காக கீழ்பாசுரம் 39ஆம் பாசுரத்திலே தெரிவித்தார். இங்க எதுக்காக சொல்றாருன்னா, ஒரு பசுன்னு பார்க்கலன்னா அந்த பசுக்காக பர்வதத்தை எடுத்து ரட்சித்தான். என்ன குணம், என்ன குணம் என்றபடியாரே கொண்டாடுகிறார் விடத்திலே. ஆனை காத்து மையரி கண்மாதரார் தீரத்து. அதுக்கு மேல என்ன, மையரி கண்மாதரார். மையரின்னு அற்புதமான மையோடே கூடினவன். மையார் கருங்கண்ணி என்று மையிட்டா போலே கருத்திருக்கக்கூடிய வரிகளெல்லாம் ஓடி இருக்கக்கூடிய கண்ணழகு படைத்த நப்பின்னை பிராட்டி, நீடா பிராட்டி, அவள்தான் நப்பின்னையா வந்து பிறந்திருக்கா. அப்படிப்பட்ட நப்பின்னைக்காக மாதராறு தீரத்து முன் ஆனை அன்னிஷன் நடத்த, அவளுக்காக ஆ என்று பசுக்கள், இது எருதுகள், அந்த 7 எருதுகள், சப்த எருதுகள், அந்த 7 எருதுகளையும் அடக்கினான். அவ்விடத்திலே கும்பர் வைத்திருந்தார், 7 ரிஷபங்களை நிறுத்தியிருந்தார். அந்த 7 அருதுகளை யார் அடக்கிறானோ அவனுக்கு தான் என்னுடைய பெண்ணு சொல்லியிருந்தார். அந்த 7 எருதுகளையும் முடித்தான் கண்ணன் அவ்விடத்திலே. அப்படி கொன்றானாக. இப்படி கொன்றவனுடைய மாயம் என்ன மாயமே! என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம்! நித்தியசூரிகளுடைய தலைவராக இருக்கக்கூடியவள் நீலாபிராட்டி. அந்த நீலாபிராட்டிக்கும் காரியம் பண்ணுகிறான். அதே போல் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஜாதிகள்ல தாழ்ந்த மிருக ஜாதியைச் சேர்ந்த ஒரு யானை, மிருக ஜாதியைச் சேர்ந்த ஒரு பசு, இவையும் ரட்சிக்கிறான். என்ன குணம், என்ன குணம்! எம்பெருமான் காலில் விழுந்தோம் அவனுடைய நிழல்ல ஒதுங்கணும்னா இன்னார் இணையார்னு பார்க்காமல் எல்லோரையும் கட்டாயம் ரட்சித்தே தீருகிறானே. இவனுடைய மாயம் என்ன மாயமே என்று, என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம் என்று ஆச்சரியத்தை ஈடுபடுகிறார்களுடைய குணங்களில் ஈடுபட்டு தலை கட்டக்கூடிய அற்புதமான பாசுரம் தான் 40வது பாசுரமாக. இந்த 31 தொடங்கி 40 பாசுரங்கள் பரியந்தமாக பூர்ணமாக அவனுடைய பரத்வ, அந்த பரத்வத்தோடே சேர்ந்த சௌசீல்ய சௌலபியாதி குணங்களிலே ஆச்சரியமாக ஈடுபடுகிறார். விரோதி நிரசன சீலத்துவத்திலே ஈடுபடுகிறார் திருமழிசை ஆழ்வார். இந்த கோட்டிலே
அனுபவிக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்றோம். இந்த பாக்கியத்தை அளித்த நம்முடைய சுவாமியினுடைய திருவடித்தாமர்களுக்கு அடியேன் பல்லாண்டு பல்லாண்டு என்று பல்லாண்டு பாடி அடியனுடைய கிருத்தஜதையை தெரிவித்துக் கொண்டு மேலே இந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் சொல்லி வைத்த அடியனுடைய பாட்டனார், அடியனுடைய திருத்தகப்பனார் இருவருக்கும் அடியனுடைய கிருத்தஜதையை தெரிவித்துக் கொள்கிறேன். உபன்யாசத்தை ஏற்பாடு பண்ண அத்தனை பேருக்கும் அடியனுடைய தலையல்லால் கைமாறிலேனே என்று நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு குற்றங்குறைகளை க்ஷமிக்க பிரார்த்தித்து அமைகிறேன். அவகாசம் கொஞ்சம் அதிகம் எடுத்துட்டேன். கோஷ்டியார் இடத்துல க்ஷமிக்க பிரார்த்தித்து அமைகிறேன். ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தார் யமனோநந்தனகே தவே நந்தநந்தன சுந்தரியை கோதாய நித்தியமங்கலம். ஸ்ரீமதே ரம்யஜா மாதృமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். திருமழிசை ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.